தொலைநோக்கு பார்வையுடன் நிறுவனத்தை வழிநடத்தி ஒவ்வொரு வெற்றிக்கும் பின்னால் இருக்கும் மௌன நாயகர். அவர் வெறும் நிர்வாகி அல்ல, மாற்றத்தை உருவாக்கும் முன்னோடி. அவரின் பார்வை நமக்கு வழி, அவரின் நம்பிக்கை நமக்கு செல்வாக்கு. இன்றைய நிகழ்ச்சியில் அவரின் வார்த்தைகள் நிகழ்வை உயிரூட்ட உள்ளன. மிகுந்த மரியாதையுடன் பெருமிதத்துடன் நம் சேர்மன் அண்ட் மேனேஜிங் டைரக்டர் திரு முத்துராஜ் பெரியசாமி அவர்களை உரை நிகழ்த்துவதற்காக மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சீக்கிரம் விட்டா போதுன்னு இருக்கீங்களா? அப்படிலாம் எதுவும் இல்லையே, அப்படிலாம் விட முடியாது. ஏன்னா அதிக நிர்வாகம் பெருசாக நம்மளுக்கு தேவையான இந்த லைட்டாக நிர்வாகம் பெருசாக அதுக்கு தகுந்த நம்மளோட தகுதியான மனிதர்களும் நம்ம கூட இணைஞ்சு வந்துட்டுருக்குறாங்க. நான் கொஞ்சம் நேரம் ஆனாலும் பிரச்சனை இல்லை, நம்ம பேச வேண்டியதை இன்றைக்கி கொஞ்சம் சரியாக பேசிடணும் அப்படின்னு இருக்கிறேன். எல்லோரும் கொஞ்சம் அமைதியாக நம்ம என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்ம எதை நோக்கி பயணிக்க போகிறோம் அப்படிங்கிறது. உழைப்பினால் நாம், உழைப்பினால் நாம். ஓகே, போன வருஷம் நெக்ஸ்ட் டே ஸ்டேட்டஸ் வச்சது மாதிரி நாளைக்கு இதுதான் எல்லாத்துக்கும் ஸ்டேட்டஸாக இருக்கணும். இதுதான் எல்லாரோட ஸ்டேட்டஸாக இருக்கணும் நாளைக்கு. வணக்கம். நான் ஒரு 3 பேர் என்னை விட்டு பிரிந்த மனிதர்கள் பற்றி பேச போகிறேன். முதல்ல எங்கள் அப்பா. நாங்கள் எப்படி இந்த இடத்த பிடித்தோம்? எங்கள் அப்பா எங்களுக்கு பெருசாக எந்த சொத்து சேர்த்து வைக்கலை, எதுவுமே எங்களுக்கு கொடுத்துட்டு போகல. ஆனால் என்ன சேர்த்து வச்சாருன்னா உறவை எப்படி சேர்க்கணும்னு சேர்த்து வச்சார். உறவு அப்படின்னா ஃபேமிலினா என்ன, மாப்பிள்ளை, மச்சான், அண்ணன், தம்பி. எங்கள் பெரியப்பாலாம் எங்கள் அப்பாவை அவ்வளோ வெறுப்பாங்க, ஆனால் எங்கள் அப்பா அவங்கள அவ்வளோ தூரம் அன்பாக இருப்பாங்க. அப்படி ஒரு எல்லார் கூடயும் எப்படி அன்பாக பழகணும் அப்படிங்கிறத எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுக்கல, ஆனால் அதை நான் பார்த்தேன், அது கண்ணு முன்னாடி பார்த்தேன். எங்கள் சித்திலாம் வீட்டுக்கு வருவாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா மாம்பழம், பொடி உள்ளி, அது இதுன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 2 பை நிறையா அவங்க வீட்டுக்கு கொடுத்து விடுவார். எங்கள் குண்டமாச்சி செத்து போயிட்டாங்க. இன்றைக்கி ராமசாமி இந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் சமைச்சு கொடுக்க, ஒருத்தங்களை பார்த்த உடனே ஈஸியாக பழகிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த ஆட்சி தான். அந்த ஆட்சியெலாம் வீட்டுக்கு வரும்போது அப்படி யார் வந்தாலும் சரி, எங்கள் சித்தி, மாமா யார் வந்தாலும் சரி, எங்கள் தாய் மாமாலாம் எங்கள் அப்பாவை அத்தான்னு சொன்ன வார்த்தைக்கு மறு வார்த்தை கிடையாது. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், இப்போ ரீசெண்டாக அரவிந்த் சாமி கார்த்திகை நடித்த படத்தில் ராஜிகிரான் ஒருத்தர்கிட்ட அதான் சொல்லுங்க தான் அப்படின்னு பேசுவாங்களே, அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் எங்கள் தாய் மாமாவுக்கு எங்கள் அப்பாவுக்கு உண்டு. அவ்வளோ மரியாதை. அப்படிப்பட்ட மனிதர். எங்கள் அப்பாவுக்கு குடி வேணால் கெட்ட பழக்கமாக இருக்கலாம், ஆனால் எங்கள் அப்பா மாதிரி மிக சிறந்த குணசாலியை நீங்கள் பார்க்கவே முடியாது. அது நான் அப்படி, அதனால தான் நாங்கள் இன்னும் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கோம். நான் இந்த அளவு வெற்றி அடையிறதுக்கு காரணம் எங்கள் குடும்பம் எதையுமே எங்கள் காத்து கொண்டு வராது. அதனால் எங்கள் அப்பா மிகப்பெரிய ஒரு என்னைய உறவுகள் கூட வாழ வைக்கிறது. அதுக்கடுத்தது நைட்டு 11 மணிக்கு படுப்பார், 10 மணிக்கு படுப்பார். அந்த கரெக்டாக 2 மணிக்கு எழுந்திரிச்சு கண்ணுப்புள்ளிமேட்டுக்கு போய் 4 மணிக்கு வலை எடுக்கணும், 5 மணிக்கு மீனை கலத்தணும், 6 மணிக்கு சைக்கிளில் கண்ணுப்புள்ளிமேட்டு கட்டினா 9 மணிக்குள்ளே வியாபாரத்தை முடிக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அந்த எந்திரிச்சு இந்த டைமில் இந்த விஷயத்த பண்ணணும் அப்படிங்கிறது, அது அவரை பார்த்து நான் கற்றுக்கிட்டது. இது எங்கள் அப்பாவை பற்றி உள்ள சிறந்த விஷயம். அடுத்தது எங்கள் அம்மாவை பற்ற அப்பா, அவர் பேர் ராமையா. இந்த மனிதர் என்ன பண்ணுவார்னா, என்னை பார்த்துட்டு நீ என்னத்தெல்லாம் போய் கிழிக்க போகிற அப்படிம்பார். நம்மளை பார்த்து நீ என்னத்தை பிடுங்குவ, நீ என்னை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர். அந்த வயசில் அவர் பேசும்போதெல்லாம் போயா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு இது. ஆனால் அந்த மனுஷன் நம்மளை விட்டு கடந்து போன பிறகு நம்மளுக்கு கொஞ்சம் வயது முதிர்வாகி வரும்போது தான் இந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னா அதை கற்றுக்கிட்டது அவற்றிருந்து. இந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் எப்படின்னா அந்த காலத்தில் கொண்டு போய் ஒரு கத்தரிக்காவையோ ஒரு தக்காளியையோ ஒரு வெண்டைக்காவையோ கொண்டு போய் ஒரு மார்க்கெட்டில் விற்கிறதுக்கு கொண்டு போவார். விற்றுட்டு அந்த 200 ரூபாயை அப்படி ஒரு பொட்டனை போட்டு இறுக்கிட்டு அங்கே கிடக்கிற சூத்த கத்திரிக்காய், அங்கே கிடக்கிற வெண்டைக்காய், அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் புறக்கிட்டு அதை வச்சு தான் சாம்பார் வைப்பார். எங்கள் ஆச்சி வீட்டில் ஒரு சாம்பார் ஊற்றுவாங்க, கத்திரிக்காய் கிடக்கும், அப்படி 2 தேங்காய் பூ மிதக்கும், அப்படி ரசம் மாதிரி சாம்பார் ஓடும். நான் என்ன சாம்பார் வச்சுருக்கீன்னு கேட்பேன். ஆனால் அந்த வயசில் அதை கேட்டேன்.
அப்படி வாழ்ந்த மனிதன், ஒன்றுமே இல்லாமல் இருந்த மனிதன், அவர் இறக்கும் காலத்தில் அவருக்குன்னு வயல், அவருக்குன்னு சொந்தமாக அவர் சேமித்த ஒரு வீடு, அவருக்கு இந்த ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், இந்த கடன் அப்படிங்கிறத வாங்கக்கூடாது. தன் தேவைக்கு கடன்லாம் நான்லாம் 2001 நான் அப்போவே 32,000 கடன் வாங்கினேன். இன்றைக்கி 32 லட்சத்துக்கு சமம். அவ்வளோ சிம்பிளாக கடன் வாங்கவே அசர மாட்டேன். அப்படிப்பட்ட ஒரு ஆள் தொழிலுக்குன்னு தாண்டி என்னோடய குடும்ப ரீதியாக நான் அந்த கடன் வாங்கி வாழக்கூடாது அப்படின்னு சில விஷயங்களில் ஒரு கோட்பாடு எடுத்தேன். அதில் தான் அடிக்கடி சொல்லுவார், நீ உன் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணதுனால உன் லட்சணம் பெருசாக இருக்குது அப்படிம்பார். அடிக்கடி சொல்லிவிட்டு எதோ நம்ம கஷ்டப்பட்டு வேலை வைப்போம், என் பெருமையெல்லாம் என் பொண்டாட்டிகிட்ட கொண்டு போய் கொடுப்பார். நீ வந்ததுனால தான்மா இவன் இப்படி அலைகிறான், இவனுக்கெல்லாம் அப்படிம்பார். அந்த மாதிரி ஒரு மிக சிறந்த மனிதர் அவர். அந்த பணம் அவர்கிட்ட தான் அந்த கற்றுக்கிட்டேன். இந்த இப்படி எப்படின்னா, நம்மளுக்குள்ள ஒரு பணம் வரும்னா அதை எடுத்து தேவையற்ற செலவை பண்ணவே கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவர்கிட்ட நான் கற்றுக்கிட்டேன். அது பிறகு எங்கள் அப்பச்சா, அதாவது நான் ஒரு 3 வயசு குழந்தையில ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சேன். அந்த வீடு தான் என்னைய ஒரு ஒரு வேறு ஒரு டர்னிங்கில் என்னை மாற்றுச்சு. அந்த டர்ன் அப்படின்னா, நான் ஒரு கிறிஸ்தவன் ஆகிறதுக்கு, நான் இப்போ கடவுள் நம்பிக்கை அதில் இருந்துலாம் நான் வெளியே ரொம்ப தூரம் வந்துட்டேன். அதுக்குள்ளே நான் இன்னும் போக விரும்பலை. எனக்கு அது தனி பார்ட், அதை விட்டுலாம். அதாவது எங்கள் அப்பச்சாவை அவரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒரு டைம் பயங்கரமாக திட்டுவார். பனிஷ்மெண்ட் என்னை ஆஃபீஸில் கேட்பாங்களா, சார் எப்படி சார் நகத்தை பிடுங்களான்னு பிளான் பண்ணுறீங்க, எப்படி சார் இந்த இடத்துல கிள்ளுனா வலிக்கும்னு எப்படி சார் தெரியும் உங்களுக்கு, இந்த இடத்துல அடித்தா மட்டும் எப்படி அந்த வலி 5 நாள் இருக்கும் சார் அப்படின்னு உங்களுக்கு எப்படின்னா, தஸ் மை ஸ்ட்ராட்டஜிக் குரு. நான் வகுக்கிற எல்லா வியூங்களுக்கும் எனக்கு ஸ்ட்ராட்டஜிக் குரு அவர் தான். அப்படி மனிதன் எனக்கு நீ ஒரு நாள் பயங்கரமாக திட்டி, அவரோட ஜேம்ஸ் அப்படிங்கிறவர், ஜேம்ஸ் மாமாங்கிறவங்க 2வது பையன், ஒரு நாள் பயங்கரமாக திட்டி, இவன் இனி இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது. ஆக்சுவலி அவர் ஒரு மலையாளி ஒரு தமிழ் மிக்ஸ்டு. அவர் இனிமேல் இவன் வீட்டிலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நானும் வீட்டிலேருந்து அந்த வயசில் என்னடா, ஐயோ இது ரொம்ப கொடுமையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி, நம்ம தப்பிச்ச பழச்சோம்னு சொல்லி நம்ம அம்மா வீட்டுக்கு போன மாதிரி ஒரு ஃபீலோடு தான் போனேன். ஆனால் இருந்தாலும் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, வீட்டுக்கு கிளம்பும்போது அப்பாடா இன்றைக்கி முடிஞ்சுது அப்படின்னு கிளம்பிட்டேன். கிளம்பி போய் வீட்டில் போய் உட்காந்து நம்ம பெசாட்டுக்கு அந்த வயசு ஒரு சின்ன வயசு, எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 8th அந்த லெவலில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். 7th to 8th அந்த லெவலில் தான் இருக்கும் நான் படிக்கும்போது. நான் வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டுக்கு போனோடனே ஒரு 11 மணி 10 மணி இருக்கும். எங்கள் ஜேம்ஸ் வந்துட்டார். இவனை பார்க்காம அவர் அழுதுகிட்டு இருக்காரு. எனக்கு அதுக்கு பிறகு தான் நான் புரிதலுக்குள்ளே போக ஆரம்பித்தேன். ஓ, இவர் என்னை செதுக்கிறாரு. அது அந்த வயசில் தெரியாது. இதெல்லாம் ஒரு 30+ பிறகு தான் இந்த புரிதல்லாம் நம்மளுக்கு வருது. மனுஷன் இந்த இது ஒரு மிகப்பெரிய சபை. இந்த இடத்துல அந்த மனுஷனோட எல்லா ஸ்ட்ராட்டஜியும் நம்ம சொல்ல முடியாது. ஆனால் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, 10 புஷ்பாவுக்கு சமம். 10 புஷ்பாவுக்கு சமம். அவர் ஒரு 10 KGFக்கு சமம். எனக்கு அவர் பண்ணின வேலையோ அவரோட தொழிலோ, ஒரு வேளை அவர் இன்னும் உயிரோடு இருந்திருந்தா, நான் அவர் கூட பயணிச்சிருந்தா, நான் இன்றைக்கி இந்த பிஸ்னஸ் பண்ணாமல் நான் அந்த பிஸ்னஸஸ் தான் இன்டர்நேஷ்னல் லெவலில் பண்ணிகிட்டு இருப்பேனா இருக்கும். பட் உண்மையிலேயே மிக திறமையான மனிதர். அடிக்கடி நான் ராஜானண்ட் அவரை பற்றி பேசினது உண்டு. எனக்கு தெரிஞ்ச ரொம்ப க்ளோஸான நண்பர்கள் கூட பேசணும். மாதத்தில் 1 நாள் இல்லை 2 நாளாவது அவரை பற்றி பேசுவேன். காலையில் டான்னு 5 மணிக்கு எந்திப்பார். எந்திரிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, எந்திரிச்ச உடனே போய் மாட்டுக்குள்ளே தொழுவை க்ளீன் பண்ணணும். கரெக்ட் அந்த டைமிங், இதுக்குள்ளே இதை முடிக்கணும், இதுக்குள்ளே ஸ்கூல் 9:30 அப்படின்னா 9:15க்கு வீட்டிலேருந்து சைக்கிள் எடுத்தால் 15 நிமிஷத்தில் நீ ஸ்கூல் போயிடலாம். 4:30க்கு ஸ்கூல் விட்டால் 4:45க்கு உள்ளே வரணும். 4:46க்கு அடி விழும். 4:46க்கு அடி விழும். ஆனால் அது அந்த தருணத்தில் அது தவறாக தெரிஞ்சுது. ஆனால் இன்றைக்கி இந்த இடத்துல இந்த விஷயங்கள் தான் என்னை ஒரு இடத்துக்கு கொண்டு போயிருக்கு. ஸோ என்னோடய ஸ்ட்ராட்டஜி குருவாக நான் இன்னை வரைக்கும் என் மனசுக்குள்ளே வச்சுருக்கிறது எங்கள் அப்பச்சாவர் தான். அவரோட பேரை தான் ஒரு பார்ட் எடுத்து என் பையனுக்கு வச்சுருக்கிறேன். இது என் பையனோட பேர் பிரிட்டோ ஜோசப், அவர் பேர் ஜோசப். அதுதான் பிரிட்டோ ஜோசப்னு என் பையனுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன் நான். ஸோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய மண். பட் அதே மாதிரி இந்த ஃபங்க்ஷன் நடத்தும் போது ஏதோ ஒரு நாள் டகடகடகன்னு சைட்டில் எல்லாத்தையும் பிரித்து ஒரே நாளில் ஒரு வீடியோ கான்ஃபரன்ஸ் வச்சு அங்கேயே சாப்பாடு கொடுத்து பண்ணிடலாம். அடிக்கடி நானும் அவரும் தான் புல் பறிப்போம். புல்லுனா
செடி கொடை எல்லாமே இருக்கும். வெறும் இப்போ வந்திருக்க மாதிரி இந்த புல்லை மாட்டுக்கு வளர்த்து வைக்கிற புல்லெல்லாம் கிடையாது, இயற்கையாக வளர்கிற புல். அந்த புல்லெல்லாம் பறிக்கும்போது அவருக்கு ரொம்ப முடி இருக்கும் எங்கள் அப்பச்சாவுக்கு. அவர் கொசு வந்து அவருக்கு மேலே வரும், ஆனால் வந்து கொசு அவருக்கு கடிக்க முடியாது. ஏன்னா அந்த முடி வந்து கொசுவலை மாதிரி கவர் பண்ணிடும். ஸோ என்ன ஆயிரும் அப்படின்னா, எனக்கு கொசு கட்டுன்னு கடிச்சிக்கிட்டே இருக்கும். அப்போ கதை ஒரு கிறிஸ்தவர் ராமாயணம், கம்பராமாயணம், எனக்கு தெரிஞ்சு அவர் படிக்காத ஒரே விஷயம் குரான் தான் நினைக்கிறேன். பைபிள் பற்றி ஃபுல்லாக தெரியும், ராமாயணத்தை புத்தகம் தெரியும், கம்பராமாயணத்தை புத்தகம், மகாபாரதத்தை பற்றி பேச. எனக்கு வந்து டிவி பார்க்குறதுக்கு ஒரே ஒரு நாள் அலோடு. என்றைக்கு அலோடுனா செவ்வாய்க்கிழமை ஜெய் ஹனுமான் அப்படின்னு ஒரு சீரியல் புதிய டிவியில் போடுவாங்க. அது மட்டும்தான் நம்மளுக்கு அப்ரூவல். அதுக்கடுத்து நானும் ஜேம்ஸ் அம்மாலாம் கொஞ்சம் திருட்டுத்தனமாக வெள்ளிக்கிழமை நைட்டு உட்காந்து புதிய டிவியில் ஒரு படம் 10 மணிக்கு மேலே போடுவான். அதை நானும் ஜேம்ஸ் அம்மாலாம் பார்ப்போம். ஆனால் இந்த புல்லு பறிக்கும் போது தான் அவர் சொல்கிற விஷயங்கள்லாம் என் மண்டைக்குள்ளே ஏறி, அந்த தருணத்தில் அது எனக்கு வேலையெல்லாம் பார்க்கல. அவரோட முதிர்வு காலத்தில் என் கூட அன்பாக ரொம்ப பேசியிருக்காரு. அது அவங்க வீட்டில் இருக்கவங்க யாருக்குமே இன்னை வரைக்கும் தெரியாது. அவ்வளோ விஷயங்கள் எனக்கு பகிர்ந்திருக்காரு. அவர் பிறந்ததுலேருந்து அவர் அந்த இடத்துக்கு வர்ற வரைக்கும், அவங்க உடன் பிறந்தவர்லேருந்து, அவரோட மன வாழ்க்கையிலேருந்து, அவங்களோட பிள்ளைங்கள்லேருந்து எல்லாத்த பற்றியும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு என் கூட. ஸோ அந்த தருணத்தில் நான் வேலைக்கு போயிட்டேன். எனக்கு என்னென்னா, இந்த 3 பேருமே நான் மிகப்பெரிய உயரத்தில் இருக்கும்போது என்னை பார்க்குறதுக்கு இல்லைங்கிறது எனக்கு மிகப்பெரிய வருத்தம். ஏன் இந்த தருணத்தில் சொல்கிறேன்னா, உங்களோட எல்லாரோட வாழ்க்கையிலையும் இப்படி யாரோ ஒரு மனிதர் உங்கள் கூட இருப்பாங்க. தயவு செஞ்சு கவனிக்காம விட்டுறாதீங்க. அதோட விளைவு உங்களுக்கு எப்போ தெரியும்னா 50+ தான் தெரியும். அதுக்கு முன்னாடி அனலைஸ் பண்ண முடியாது, ஓடிக்கிட்டே இருப்போம். அனலைஸ் பண்ணதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஸோ இந்த 3 பேரையும் பற்றி பேசுனதுக்கு இந்த இடத்துல முக்கியமான காரணம், அவங்க என் வாழ்க்கையில் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. எதையும் பிடிச்சி இதை செய்யலாம் கற்றுக் கொடுக்கல. இது நடந்தது, இப்படி இருந்ததுன்னு சொன்னாங்க. அதை நான் கவர் பண்ணிக்கிட்டேன், அதை கேட்சப் பண்ணிக்கிட்டேன். தட் இஸ், அதை வச்சு என்னோடய வாழ்க்கையை நான் மூவ்மெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த சாப்பாடு விஷயத்தை பேசிகிட்டு இருக்கும்போது டைவெர்ட் ஆகிட்டோம். இப்போ ஏன் எல்லாரையும் கூப்பிட்டு எல்லா சாப்பாடையும் முட்டணும், எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. கிறிஸ்மஸ், ஈஸ்டர் அப்படின்னா முதலாளின்னு எங்கள் அப்பச்சாவை பார்க்கறதுக்கு ஒரு 25லேருந்து ஒரு 30 பேர் வருவாங்க. ஒரு 100 பேர் சாப்பிட வருவாங்க. இந்த 30 பேருக்கு என்ன செய்வார் தெரியுமா? அதில் ஒரு முக்கியமாக அவர் க்ளோஸாக சில ஆட்கள் இருப்பாங்க. அவர் அடிக்கிற அதே சரக்கு, அவர் சாப்பிட்ற அதே பிரியாணி, அவர் சாப்பிட்ற அதே மட்டன், அவர் என்ன சாப்பிட்றாரோ அதை அவங்களுக்கு கொடுத்துருவார். வீட்டுக்குள்ளே ஒரு 10 ரூமுங்க. அந்த வீட்டுக்குள்ளே 10 ரூமு. அந்த 10 ரூமை துடைக்கணும்னா ஒரு நாள் ஆகும், தூக்கணும்னா ஆஃப் டே ஆகும். 10 ரூமு அந்த வீட்டுக்குள்ளே. ஆனால் இந்த மனுஷன் எல்லாம் அவ்வளோ பெரிய ஆள், அவர் சாப்பிட்றது தனியாலாம் சாப்பிட மாட்டார். அப்படிப்பட்ட ஆள். ஆக்சுவலி அவர் எப்படின்னா, ஒரு இன்ட்ரெஸ்ட் ஒருத்தங்கள்ட்ட வாங்கியிருக்காரு அப்படின்னா, 1ஆம் தேதி அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும்னா காலையில் நீட்டாக அந்த தோப்பு வேலையெல்லாம் முடிச்சுட்டு நல்லா நீட்டாக குளிச்சுட்டு அப்படியே ஒரு ட்ரெஸ் பண்ணுவார். அப்படி நீட்டாக அவருக்கு அப்படி கையெல்லாம் மடித்து அப்படி அது ஒரு கேரளா ஜிப்பா மாதிரி இருக்கும் ஒரு ஸ்டைல், ஒரு வேஷ்டி, பாலிஸ்டர் வேஷ்டி. ஆக்சுவலி காட்டன் வேஷ்டி கிடையாது, பாலிஸ்டர் வேஷ்டி. அந்த வேஷ்டியை பிடிச்சிட்டு அந்த வட்டி பணத்தை எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு அவங்க வீட்டுக்கு போவாங்க. அந்த வீட்டில் கடங்கார மாதிரியே அவரை ட்ரீட் பண்ண மாட்டாங்க, ஏதோ அவங்க வீட்டுக்கு கடன் கொடுக்க வந்த ஆள் மாதிரி அவரை ட்ரீட் பண்ண, அந்த அளவுக்கு உள்ள மனிதர். இந்த மாதிரி மனிதர்களை நீங்கள் யாரும் தவற விட்டுறாதீங்க. உங்கள் வாழ்க்கை அனுபவத்தில் இருக்கும். எல்லாருக்கும் ஒவ்வொருத்தங்க ஒரு விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க, அந்த மாதிரி இருக்கும். நான் ஒன்லி இது என்னென்னா, இருக்கிறவங்களை பற்றி பேச வேண்டாம், நம்மளை விட்டு கடந்து போனவங்களை பற்றி பேசுவோன்னு சொல்லி தான் இந்த சாப்டர் எடுத்தேன். ஸோ இது ஒன்று. அடுத்தது, நம்ம கம்பெனியோட தாரக மந்திரம் என்னென்னா சமூக நீதி. இந்த சமூக நீதியை பற்றி ஒரு சின்ன விஷயம் நான் உங்கள்கிட்ட கிளாரிட்டி பண்ண விரும்புகிறேன். நம்ம எல்லாரும் சமம் அப்படிங்கிறத எல்லாரும் ஏற்றுக்கணும். நான் இந்த கம்யூனிட்டி மதம் இதை பற்றிலாம் பேச விரும்பலை. ஆனால் எங்கே ஒருத்தங்களுக்கு பாதிப்பு வரும் அப்படின்னா, நான் இப்போ நாங்கள்லாம் போய் ஒரு கஸ்டமரை போய் பார்க்க போகிறோன்னா, அந்த கஸ்டமர் எங்களை வாசலில் அனுப்புனாலே அங்கே நம்ம கம்பெனிக்கு ஒரு சமூக நீதி இழப்பீடு இருக்குன்னு தான் அர்த்தம். நான் சொல்கிறது யாருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியுதல் வருதா? தட் இஸ் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம எல்லோரும் போகிறோம் ஒரு மிகப்பெரிய கம்பெனி, நம்மளும் இன்றைக்கி ஒரு 1000 உடன்பிறப்பு 1000 crore தானே? கரெக்ட். 1250 1250
1250 crore கம்பெனி. நம்ம கம்பெனியோட ஒர்த்து 1250 கோடி. அப்படிப்பட்ட ஒரு கம்பெனியே, அப்படிப்பட்ட ஒரு நிறுவனமே ஒரு நிறுவனம் வாசலில் ரிஜெக்ட் பண்ணப்படுறது சமூக நீதி இழப்பீடு. இதுதான் சொல்ல வர்றோம். யாரும் இங்கே யாரோட ஜாதி வேறுபாடு வச்சுலாம் பேச வரல. இங்கே என்னென்னா, உழைக்கவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கணும், இல்லாதவனுக்கு கொடுக்கணும், கீழேருந்து வருதவனை வாழ வைக்கணும். அதுதான் நம்ம நோக்கம். அந்த நோக்கத்தில் தான் நம்ம கம்பெனி உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த நோக்கத்துக்காக வேண்டி மட்டும்தான் நம்ம வேலை பார்த்துட்ருக்கோம். அதுதான் நம்மளோட வெற்றி. நான் காலையில் கேட்ட மாதிரி, வெற்றி நிரந்தரமான வெற்றி வேணுமா, வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருக்கணுமா? நிரந்தரமான வெற்றி நடந்துச்சுன்னா ஒரு இடத்துல ஃபுல் ஸ்டாப் ஆயிடுவீங்க. அது நம்மளுக்கு தேவையே கிடையாது. நம்மளுக்கு தேவை என்னங்கிறதுனா, முக்கியமான விஷயம் வெற்றி அடைஞ்சிக்கிட்டே இருக்கணும். எல்லாத்துக்கும் ஒரு அப்பன் வரதான் செய்வான். நம்மளுக்கும் அப்பன் ஒருத்தன் வந்துட்டு இருக்கிறான். யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு நிர்வாகம் நம்மளை தாண்டி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதை நினச்சி வருத்தப்படக்கூடாது. அந்த நிர்வாகம் வரும்போது அதை பற்றி ஃபீல் பண்ணக்கூடாது. அது அப்படிப்பட்ட தாட் வந்தாலே நம்ம தோற்றுருவோம். ஒருத்தங்க வர்றாங்கன்னா, நீ உன் வேலையை, உன்னோட வேலையை நீ கரெக்டாக செய். அது சமூக நீதிங்கிறது எப்படி இருக்கணும்னா, ஒருத்தன் நம்ம கிட்ட ஒரு ஸ்டாஃப் வருவான், ஒரு பையன், ஒரு இன்ஜினியர், ஒரு ஐடிஐ படித்த பையன், ஒரு இன்ஜினியர் படித்த பையன், ஒரு பிஇ படித்த பையன், ஒரு டிப்ளமோ படித்த பையன், ஒரு பிஇ படித்த 3 ஸ்டாஃப் ஒரு நாளில் ஜாயின் பண்ணுறாங்கன்னா, இந்த 3 பேரையும் வேற்றுமை இல்லாமல் ஒரே நேர்கோட்டில் நடத்தணும். தட் இஸ் சமூக நீதி. புரியுதுங்களா? அந்த 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 விஷயம் நம்மளுக்கு வரணும். உழைக்க ஒருத்தனை, இப்போ எக்ஸாம்பிள், எனக்கு நான் சைட்டில் வேலை பார்க்குறேன். எனக்கு ரொம்ப க்ளோஸாக ஒருத்தர் இருக்கிறான். அவன் எப்படி இருக்கிறான்னா, எனக்கு எல்லா வேலையும் பார்த்து கொடுத்துட்ருப்பான். ஆனால் ஒருத்தர் எதுவுமே பேச மாட்டான், ரொம்ப சைலண்ட்டாக இருப்பான். ஆனால் வேலை அவன் பயங்கரமாக பார்த்துக்கிறோம். ஆனால் நம்ம யாருக்கு உறுதுணையாக இருக்கணும்னா, நம்மளுக்காக வேண்டி எல்லா வேலையும் பார்க்குற அந்த மனிதனுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடாது. அந்த எல்லா வேலையும் சைட்டில் சைலண்ட்டாக ஒருத்தன் பார்த்துட்டுருக்கலாம், அவனுக்கு உறுதுணையாக இருப்பான். இதுதான் சமூக நீதி. இது எல்லாத்துக்கும் பொருந்தும். ஸ்கூல்லே பொருந்தும். ஸ்கூலில் ஆரம்பிக்கிறது, எல்கேஜி யூகேஜி ப்ரீகேஜியில் ஆரம்பிக்கிறது. நல்ல சட்டை, நல்ல பேண்ட்டு, காக்கி டவுசரை, ஓட்டர் டவுசரை போட்டு நாங்கள் என் தம்பி ஸ்கூல் போயிருக்கோம். சத்துணவு வாங்கி சாப்பிட்டு வாழ்ந்துருக்குறோம். இதெல்லாம் எங்களுக்கு பழகுனது தான். இன்றைக்கி என் பிள்ளைங்க அப்படி இல்லை. நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களோட சைட்டுக்குள்ளே ஒரு புது எம்ப்ளாயி வரானா அவனை வரவேற்கணும். அவனை அவனுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், அவனை ஒதுக்கக்கூடாது. அந்த மாதிரி இந்த சமூக நீதியோட காரணம் நம்ம கம்பெனிக்குள்ளே பேசிக்கிறோம். அந்த மாதிரி தான் அந்த மாதிரியே நீங்கள் அதை பிளான் பண்ணுங்கள். தட் இஸ் சமூக நீதி. 2வது பெண் உரிமை. பெண் உரிமைனா எல்லாருக்கும் சொல்கிறேன், எல்லோரும் சுதந்திரமாக நீங்கள் வீட்டில் வேலை பார்க்குற சைட்டில் வேலை பார்க்குறதுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் வீட்டில் இருக்க பெண்கள் உங்களுக்கு கொடுத்துற சுதந்திரத்தினால இருக்கீங்க. நான் என் மனைவியால் இருக்கிறேன், என் தம்பி என்னோட குழந்தையால் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட உறவுகளை எந்த அளவுக்கு நீங்கள் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அவங்கள மதிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒருவேளை அவங்க கோபமாக கூட பேசியிருக்கலாம். உன்னோட வேலையை செருப்பை எப்படி வெளியே கழட்டிட்டு போட்டு போகிறோமோ, வீட்டுக்கு வெளியே உன்னோட 1000 பிரச்சனையை வெளியே கழட்டிட்டு உள்ளே போயிடும். அதை போய் உள்ளே காமிக்காதீங்க. அப்படி காமிக்கும் போது தான் ப்ராப்ளமேட்டிக்ஸ் வரும். பெண் உரிமைனா என்ன? அவங்களோட பிரச்சனையை வெளியே சொல்ல விடாமல் தடுக்கிறது தான் பெண் உரிமையை தடுக்கிற விஷயம். அவங்க பிரச்சனையவே நீ கேட்க விரும்பலை, நீ எப்படி இது பண்ணுவேன்? அப்படி இருக்கிறதா இருந்தால் நம்ம சன்னியாசி, என் மாப்பிள்ளை மாதிரி சன்னியாசியாக இருந்துட்டு போயிடலாம். அவ்வளோ சிம்பிள். அப்படி இருந்துட்டு போயிடணும். இதுதான் நீங்கள் பெண்ணுக்கு கொடுக்குற மரியாதை. வேலைக்கு போகிற பெண்ணுக்கு என்ன மரியாதை கொடுக்க போகிறீங்க? முதல்ல நீ வேலைக்கு போகிறீங்களா, நீங்கள் வேலை பார்க்க விரும்புகிறீங்களான்னு கேட்குறதுக்கு ஒரு ஆணுக்கு ஒரு துணிச்சல் இருக்கணும். எந்த ஆணும் ஒரு பெண் இல்லாமல் இங்கே இல்லை. எந்த ஆணும் ஒரு பெண் இல்லாமல் இல்லை. ஒரு நல்ல தாய், ஒரு நல்ல மனைவி, நல்ல தங்கச்சி, நல்ல அக்கா, இப்படிப்பட்ட இருக்கிற ஒரு வீட்டில் பிறந்த ஆண் எந்த தப்பும் பண்ண மாட்டான். எந்த தப்பும் பண்ண மாட்டான். பெண்களுக்கு தேவையான சுதந்திரத்தை நீங்கள் கொடுக்கறதுக்குள்ள முயற்சிக்குள்ளே வாங்க. எங்கள் அப்பாவை பார்த்து நான் கற்றுக்கிட்டதில் எங்கள் அம்மாவுக்கு எங்கள் அப்பா சுதந்திரம் கொடுத்துருக்காருன்னா பீடி சுற்றுறது எல்லாம். ஆனால் எங்கள் ஆட்சி வீட்டுக்கும் எங்களுக்கும் பிரச்சனையால் எங்கள் அம்மாவை விட மாட்டார். நான் அதான் இன்னை வரைக்கும் என் மனைவி கிட்ட எங்கே போகிறேன் எங்கே வரலாம் என்கிட்ட சொல்லவே கூடாது. உனக்கு எங்கே போகணுன்னு தோணுதோ போ, எங்கே வரணும்னு தோணுச்சா வாங்க. அப்படிப்பட்ட நம்பிக்கை சார்ந்த உலகமாக நம்ம மாறுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பெண்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா,
உங்கள் கணவர்களோட வழியை புரிஞ்சு நீங்களும் நடந்துக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இது ஒரு சமூக நீதி பேசும்போது அதுவும் ரெண்டும் ஒரே தராசில் வைக்க வேண்டியிருக்குது. அதே மாதிரி இன்றைய காலகட்டத்தில் இருவர் வேலை பார்த்தால் மட்டும்தான் நம்ம இன்றைய காலத்தில் வெற்றி அடைய முடியும். அதுக்கு நம்ம கம்பெனியில் என் கண்ணு மட்டும் நான் பார்க்குறது கௌதமும் அவங்க ஒய்ஃபையும் நான் உண்மையிலேயே பாராட்டுவேன். அவன் அப்படிப்பட்ட ஒரு கப்புள்ஸை நான் பார்க்கல. வீட்டில் அவங்க இன்றைக்கி லேட்டாக வராங்கன்னா இவர் போய் வீடு தூத்துருக்காரு. என்கிட்ட வீடியோ காலில் வருவார், நான் வீடு தூத்துட்ருக்கேன், பாத்திரம் கழுவிட்டுருக்கேன்னு சொல்லி. நான் இதில் எந்த வகையிலையும் தவறே கிடையாது. ஸோ அவங்க ஒரு பக்கம் ஒர்க் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் இருக்கும், அவங்களும் பெரிய இடத்துல இருக்காங்க. ஹெச்ஆர் ஃபார் ஜிஎம்னு நினைக்கிறேன், கரெக்டுங்களா? யா, ஹெச்ஆர் ஃபார் ஜிஎம் ஒரு பெரிய இன்டர்நேஷ்னல் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு சுதந்திரத்தை அவங்க ஒய்ஃபுக்கு கொடுத்துருக்காங்க. பெண்கள் அதே மாதிரி அந்த சுதந்திரத்தை ஆண்கள் கொடுக்கணும். இது ஒரு விஷயம். ஏன்னா நான் இந்த எழுதி வச்சுலாம் பேச மாட்டேன். எங்கள் அம்மா போன வருஷம் நீ என்ன முத்து, நீ ஏதாவது ஒன்று எழுதி வச்சுட்டு பேசு நீ அப்படின்னு சொல்லிருச்சு. அதனால் என்ன பண்ணிட்டேன்னா இந்த கொஞ்சம் எழுதி வச்சு ஹெட்டிங் வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். இல்லைனா ஒரு ஃப்ளோவில் ஏதோ ஒன்று வரும், ஏதோ ஒன்று பேசி முடிச்சிருவோம். ஸோ அடுத்தது சக்ஸஸ்னால் என்ன? நம்ம சக்ஸஸ் எதை நோக்கி போகுது? பழைச நினைக்காம எந்த வெற்றியுமே கிடையாது. பழசை நினைக்காம எந்த வெற்றியுமே கிடையாது. உங்களுக்கு எல்லாத்துக்கும் சொல்கிறேன், இந்த நிர்வாகம் ஒரு சாதாரண மேன் பவர் சப்ளையில் ஸ்டார்ட் பண்ணுது. இந்த நிர்வாகம் ஒரு மேன் பவர் சப்ளையில் ஸ்டார்ட் பண்ணுது. அதுக்கு அடுத்தது ரெண்டாவது இது என்ன நடத்தணும், ஒரு சப்கான்ட்ராக்ட் எடுத்தோம். மூன்றாவது இந்தியன் கம்பெனியில் ஆர்டர் எடுத்தோம். நாலாவது பெரிய நிர்வாகம், அதாவது கமேசா வெஸ்டஸ் இது மாதிரி பெரிய நிர்வாகத்தில் ஆர்டர் எடுத்தோம். இந்த வேலையெல்லாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சர்வீஸ் டேக்ஸ் வித்தவுட் கிரெயின் டெக்னாலஜியை நம்ம பண்ண ஆரம்பித்தோம். 2010 பண்ண ஆரம்பித்தோம். 11 அது வேகமாக செயல்பட தொடங்குச்சு. 14 கமேசாங்கிற கம்பெனிக்குள்ள 2017 தான் நம்ம சோலாருக்குள்ளே முத போகிறோம். போயிட்டு 2020 நம்ம சோலாரை ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த கடந்த 5 வருஷமாக நம்ம பல பாடுகள் பட்டு வெற்றியில் உச்சத்தில் இருக்கிறோம்னு நம்ம சொல்லிக்கலாம். ஆமாம், சொல்லலாம், மெச்சிக்கலாம், ஒன்றும் தப்பெல்லாம் இல்லை. கைத்தட்டுங்கப்பா, ஒன்றும் தப்பு இல்லை. விசிலே அடிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நம்மளை விட்டால் சொல்கிறதுக்கு யாருமே கிடையாதுன்னு நம்ம கூட சொல்லிக்கலாம். ஏன்னா தரமான வேலைகளை கொடுக்கறது நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம அப்படி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. அந்த பிரச்சனையை நம்ம பண்ண தப்புக்கு நம்மளே காசு செலவழித்து தான் கஸ்டமருக்கு சரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் எல்லோரும் புரிஞ்சுக்கங்க, நிர்வாகம் வளர்ச்சி ஒரு பிட்டு குறைஞ்சா எந்த நிர்வாக முதலாளியும் அழிய போகிறது கிடையவே கிடையாது. நீங்கள் எல்லாருக்கும் இந்த சக்ஸஸை பற்றி பேசும்போது நீங்கள் ஒரு புரிதல் பண்ணிக்கணும். நான் லாஸ்ட்டாக ஜெயேந்திரன்ட்டையும் ராஜான்ட்டையும் பேசிகிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், நீங்கள் பண்ணுற ஒரு தவறு முத்துராஜுங்கிற தனி மனிதனையோ ஜெயேந்திராங்கிற தனி மனிதனையோ ஆர்மோ ராஜாங்கிற தனி மனிதனையோ பாதிக்கவே பாதிக்காது, இனிமேல் பாதிக்காது. நீங்கள் பண்ணுற ஒரு தவறு 10 எம்ப்ளாயை பாதிக்கும். எப்படி பாதிக்கும்? அதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஒருத்தன் நம்மளை சுற்றியே இருப்பான், நம்ம ஃப்ரெண்டாக இருப்பான், நம்மளுக்கு ரொம்ப க்ளோஸ் ரிலேஷனாக இருப்பான். எப்படி சொல்லலாம், நம்ம கம்யூனிட்டி பீப்புளாக கூட இருக்கலாம், ஒருவேளை மதம் சார்ந்து கூட அவங்க கூட ஐக்கியமாக இருக்கலாம். ஆனால் ஒருத்தன் பயங்கரமாக வேலை பார்ப்பான், அவனை அப்ரிஷியேட் பண்ணாமல் இவனை நீங்கள் அப்ரிஷியேட் பண்ணிட்டீங்கன்னா, இது இங்கே இருக்க தளபதிகளுக்கு எல்லாரும் பொருந்தும். இந்த விஷயம் இவனை அப்ரிஷியேட் பண்ணி அவனை நான் அப்ரிஷியேட் பண்ணிட்டீங்கன்னா அவன் நம்ம கம்பெனி விட்டு போயிடுவான். இந்த ஆளால் நடக்கிற இழப்பு என்ன ஆகும்னா நிர்வாகத்துக்கு நட்டமாகும். நிர்வாகம் நட்டப்பட்டால் முதலாளிக்கு நட்டம் கிடையாது, நிர்வாகத்தில் உழைக்கும் உழைப்பாளர்கள் நட்டம். எப்படி கம்பெனி டர்னோவர் குறைஞ்சி லாஸஸ் போச்சு அப்படின்னா நிர்வாகம் ஆட்களை குறைக்கும். அதுதான் செய்யும். அந்த சூழலில் பல நிர்வாகங்கள் இன்றைக்கி பேன் வேர்ல்டு இருக்குது. பேன்ங்கிற கம்பெனி இருக்கா இல்லையா? சீமன் கமேஷாங்கிற கம்பெனி இருக்குது. 40,000 கோடி லாஸ். 2,000 பேருக்கு மேலே வேலையை விட்டு எடுத்துட்டாங்க. கரெக்டுங்களா ஜெயேந்திரன்? வெஸ்டர்ன்ஸ் கம்பெனி ரன் ஆகிட்டு இருக்கு, அங்கேயும் ஆள் குறைப்பு. ஜிங்கிற கம்பெனி யூஎஸில், ஜிங்கிற கம்பெனி மாதிரி ஒரு கம்பெனியே கிடையாது வேர்ல்டு வைடாக. ஆனால் இன்றைக்கி விண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. ஸோ ஒரு அவங்களால பண்ண முடியலை அப்படிங்கிற. ஆனால் இன்றைக்கி என்விஷன் ஒரு கம்பெனி டைரெக்டாக இந்தியாவில் மொத்தம் 100 மிஷின் அப்படின்னா 41 மிஷின் ஆர்டர் அவன் வச்சுக்கிட்டான்.
100 மிஷின் 30 ஜிகாவாட் ஆர்டர் கம்ப்ளீட்டர் ஃபார் என்விஷன். கரண்ட் அப்டேட் அதாவது 2025 மார்ச் 31 30 ஜிகாவாட் வந்து அவன் ஆர்டர் எடுத்திருக்கான். ஸோ இன்னைக்கு கரண்ட் சிச்சுவேஷனில் அவங்களால சப்ளை பண்ண முடியலை. ஸோ நேற்றுக்கு வந்திருந்தாங்க என்விஷன்லேருந்து நம்மளுக்கு. ஸோ எல்லா கம்பெனியும் ப்ரொடக்ஷன் போய்கிட்டே இருக்குது. இதுவரை நம்மளுக்கு பேன் இண்டியா, மேக் இன் இண்டியாக்குள்ள பொருளை தான் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ரூல் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ஸ்லாம் இருக்கிறது. எதுக்கு இதை சொல்ல வரேன்னா, அப்படிப்பட்ட நிறுவனம் இங்கே வந்து சாம்ராஜ்யம் பண்ண முடியுதுன்னா அவங்க வச்ச ஸ்ட்ராட்டஜி வேறு, மற்ற நிறுவனங்கள் வச்ச ஸ்ட்ராட்டஜி வேறு, மற்ற நிர்வாகத்தில் நடந்த தவறு வேறு. ஸோ நம்ம நல்ல உழைப்பாயில் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வர்றது தான் நான் பேசின சமூக நீதி. இது இந்த நிர்வாகத்தில் உள்ள எல்லாத்துக்கும் அடிக்கடி சொல்லுவேன். எனக்கு எங்கள் கம்பெனியில் இருக்கிற ஆஃபீஸ் பாய் விஜயும் ஒன்று தான், நானும் ஒன்று தான். உங்கள் மத்தியில் 700 பேர் மத்தியில் ஆஃபீஸில் டீ கொடுக்குற விஜயும் ஒன்று தான், நானும் ஒன்று தான். அப்படி தான் நான் இன்னை வரைக்கும் கம்பெனிக்குள்ளே நடந்துகிட்டு இருக்கிறேன், வந்துகிட்டு இருக்கிறேன், போய்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க பதவி பட்டம் எல்லாம் யாருக்காக அப்படின்னா, பிறர் நிறுவனங்கள் உங்களை பார்த்து மதிப்பதற்காக, பிற ஆட்கள் உங்களை பார்த்து மதிப்பதற்காக மட்டுமே தவிர நம்ம ஆட்கள் நம்மள உயர்வு தாழ்வு பார்க்கறதுக்காக வேண்டி கிடையவே கிடையாது. அதே மாதிரி நிர்வாகம் வளர வளர பாலிட்டிக்ஸும் வளரும், அரசியலும் வளரும். இந்த அரசியல் வந்தால் இழப்பு நம்மளுக்கு தான். நிர்வாகம் பார்க்காதீங்க, நம்மளுக்கு தான். தனி ஒரு மனிதனுக்கும் அந்த பாதிப்பு வரும், நிர்வாகத்தில் இருக்க எல்லாத்துக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் கடைபிடிக்கிறதுக்கு சமூக நீதியும், இந்த வெற்றியை கடைபிடிக்கிறதுக்கு நல்ல உழைப்பாளிகளை, ஏன்னா அந்த அரசியலெலாம் நான் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். 2004 பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி வேலைக்கு போயிருக்கேன். என்னை டார்ச்சர், எப்படி சொல்கிறது, டார்ச்சர்னால் சாதாரண டார்ச்சர்லாம் இல்லை. நம்மளை பார்த்தாலே கெட்ட வாய் தான் பேசுவாங்க. மேலேருந்து டீ சைக்கிளை கீழே போட்டுருவாங்க, இங்கேருந்து திரும்ப டீ சைக்கிள் போட்டால் தண்ணி கேனை கீழே போட்டுருவாங்க. தண்ணியை பிடிச்சிட்டு மேலே போனால் என்ன தண்ணி எட்டு வந்தல அப்படிம்பாங்க. இது இப்படி கடந்து இந்த இடத்தெல்லாம் முடித்து இந்த பொறுமையை காத்து ஒரு சில இடத்துக்கு வந்து இதுக்கும் மேலே பல பிரச்சனைகள் எல்லாம் சந்தித்து தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த சக்ஸஸ் இன்றையோடு முடிகிறது கிடையாது. 2030 நம்ம நிர்வாகத்தோட எம்ப்ளாய் 5000. பேன் வேர்ல்டில் நம்ம வந்து கண்டிப்பாக இருக்கணும். நான் சீரியஸாக ஓப்பனாக பிரகாஷ்ட சொல்லியிருக்கோம். 50,000 சங்கல வேலை பார்க்குறியா, ஃபாரினில் நம்மளுக்கு கம்பெனி வேலை எடுக்குதா, 1.5 லட்ச ரூபா சம்பளம், 3 மடங்கு. 1 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறியா, ஃபாரின் போனால் 3 லட்ச ரூபா. 25,000 சம்பளம் வாங்குறியா, 75,000 டிக்கெட்லேருந்து சோர்லேருந்து எல்லாமே கம்பெனி பார்த்துக்குறோம். அந்த மாதிரி விஷயத்துக்கு குடும்பத்தார்கள்ட்ட நிர்வாகத்தை பற்றி எடுத்து சொல்லுங்கள், பேசுங்க. அப்போ தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வாழ்வியல் போகிறோம். அடிக்கடி சொல்கிறது ஒன்று தான், வெற்றி என்பது நிரந்தரம் கிடையாது. அதை தக்க வச்சுக்கிற கூடாது, அது பின்னாடி ஓடிக்கிட்டே இருக்கணும். ஓடாமல் விட்டுட்டோம்னா அது நம்மளை தூங்க வச்சிடும். ஏன்னா மமதமாங்க அதுதானே அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். இப்போ சில டைமில் கௌதமும் விஸ்வாட்டையும் பயங்கரமாட்ட இந்த கஸ்டமர் ஆர்டரே வேண்டாமல் அடுத்த நாள் காலையில் கூப்பிட்டு பையன் அந்த கஸ்டமர் ஃபோனில் பேசுங்க அப்படின்ட்டுருவேன். பையன் இப்போ ஆஃபர் அனுப்பிச்சி விடுங்க, பேசிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, சங்கீதா அதை ரெடி பண்ணி அனுப்பிச்சிடு அப்படிமா. அப்படி தான் ஒரு நாள் விக்டர்ஸ்டர்னு ஒரு கஸ்டமர்கிட்ட உங்கள் ஆர்டரே வேணாம் சாமி, அடுத்த நாள் ஆஃபர் அனுப்பிச்சிட்டோம் காலையில். அவர் அதுக்கு பிறகு கௌதம் ஃபோன் பண்ணி என்ன பேசினார்னு எனக்கு தெரியல. ஸோ எதுக்குன்னா அது ஒரு ஃப்ளோவில் பேசுகிறது தான். தவறுகள் நடக்கிறது தப்பே கிடையாது. தவறுகள் தான் ஒரு மனிதனை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகும். தவறுங்கிறது இழப்புங்கிறது படிப்புக்கான செலவுன்னு நான் எடுத்துக்கிறேன். நம்ம நிர்வாகத்தில் பல ஆட்களால் நடந்தது. அதனால தவறை மறைக்க பழகாதீங்க, தவறுன்னு ஒத்துக்குங்க. அப்போ தான் நீங்கள் இந்த வெற்றியை பிடிச்சி ஓடணும், நிலை நிறுத்துறது கிடையாது, பிடிச்சி ஓடணும். அப்படின்னா மட்டும்தான் இந்த வெற்றி உங்க கூட. இப்போ ஒரு தப்பு நடந்துட்டா, சார் இது தப்பு, இது என்ன பண்ணலான்னா நீங்கள் உடனே அடித்து வீட்டுக்கு போங்கன்னு சொல்கிற கம்பெனி இது கிடையவே கிடையாது. உங்களுக்கு இந்த தப்பு நடந்தால் ஃபர்தராக அது நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத தான் நம்ம தேடுவோம். ஸோ அதை நோக்கி நீங்கள் பயணிக்கணும். ரெண்டாவது, எல்லா எம்ப்ளாயும் பொருளாதார வெற்றினா என்ன அப்படின்னு உங்களுக்கு யாருக்காவது தெரியுமா? யாராவது தெரிஞ்சால் ஒரு சில சத்தமாக சொல்லுங்கள். நீ சொன்னால் தான் பேசுவேன்,
10 மணி ஆனாலும். பொருளாதார வெற்றினா என்ன? பைக் கொடுங்க ஒரு 2 பேர் டக்குன்னு டக்குன்னு ஒரே வார்த்தை. பொருளாதார வெற்றினா என்ன? எக்கனாமிக்கல் growth அப்படின்னா என்ன? என் கூட இருக்கவங்க யாரும் பேசப்படாது. பிரைஸ் டாக் பார்க்காம ட்ரெஸ் எடுக்கணும். என்னம்மா? பிரைஸ் டாக் பார்க்காம ட்ரெஸ் எடுக்கணும். சரி, வேற வேற கூட 2 மைக் இல்லையா? ஆதி கூட 2 மைக் கொடுங்க. ஆதி யாரும் வெளியே நிற்காதீங்க, தயவு செஞ்சு உள்ளே வாங்க. சார், இண்டிவிஜுவலாக பொருளாதார வெற்றிங்கிறது நாளைக்கு சாப்பாடு நமக்கு இருக்குது, அந்த கன்ஃபர்மேஷன், அதாவது நம்மகிட்ட காசு இருக்குது, நாளைக்கு சாப்பிட்றதுக்கு நமக்கு காசு இருக்குன்னா அது பொருளாதார வெற்றி. கை தட்டுங்க. வேற 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 கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நானும் ஏதாவது எனக்கு தெரியாது உங்கள்ட்ட இருந்து வருதான்னு பார்க்குறேன். ஏன்னா எனக்கு உடன்பிறப்பு ரொம்ப சொல்லிக் கொடுத்துருக்கேன். எக்கனாமிக்கல் பற்றி, ஃபைனான்ஸ் பற்றியெல்லாம் சொல்லிக் கொடுத்துருக்காங்க. எங்கள் அண்ணன் இமானுவேல் சார் சொல்லிக் கொடுத்துருக்காங்க. சார், எனது தேவைகள் பூர்த்தி ஆயிடுச்சுன்னா அது பொருளாதார வெற்றி தான். என்ன? என்னுடைய தேவைகள் பூர்த்தி ஆயிடுச்சுன்னா அது பொருளாதார வெற்றி. ஓகே, அடுத்தது அதுவும் ஒரு கரெக்டான அந்த ஆன்சர், ஓரளவு மேட்சான ஆன்சர் தான். நம்மளோட தேவைகள் போக நம்மளோட வருமானம் வந்து ஒரு 30% சேவிங்ஸில் போகணும். அதாவது நம்ம ஃப்யூச்சருக்கு வந்து அதுதான் யூஸ் ஆகும். அதாவது சேவிங்ஸ் வந்து இங்கே வந்து இல்லாமல் இருக்குது. எல்லாமே இஎம்ஐ அப்படின்னு நம்ம வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அதுலேருந்து 20% எக்ஸஸாக தான் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் ஆக்சுவலாக ஒரு 30% சேவ் பண்ணோம்னா தான் நமக்கு வந்து க்ரோத் இருக்குன்னு அர்த்தம். யாருப்பா அது? கொஞ்சம் எந்திப்பா. ஒரு மாதிரி ஒரு புதருக்குள்ளே இருந்து நீ பேசிக்கிட்டு இருக்கேன். ஓகே, குட் குட் குட். நெக்ஸ்ட். தேங்க்யூ. நம்ம இன்கம் சேவிங்ஸ்லேருந்து மற்றவங்களுக்கு படிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணணும், அதுதான் ஒரு எக்கனாமிக் க்ரோத் சார். ஓகே ஓகே ஓகே, அது ஓகே தான், பட் அது வேற ட்ரைனிங். வேற யாராவது கை தூங்க டக்குன்னு. எக்கனாமிக்கல் growth அப்படின்னா என்ன சார்? எளிமையாக சொல்லணும்னா, இன்னைக்கு நம்ம சாப்பிட்றதுக்கு இருக்குதுன்றதை விட நாளை மறுநாள், அதுக்கு அடுத்த நாள், அதுக்கு எல்லாமே நம்மகிட்ட இருக்கு. அப்படி நம்மளுக்கும் நம்மளை சுற்றி இருக்கவங்களும் இருக்குன்னா அதுதான் பொருளாதார. கரெக்ட் கரெக்ட், குட். சார், கடனே இல்லாமல் இருந்தால் அது ஒரு பொருளாதார வெற்றி. தனிநபர் கடன், பைக், கார், வீடு இந்த மாதிரி வாங்குறதுக்காக வேண்டி நீ கடன் வாங்கினேன்னா அது பொருளாதார வீழ்ச்சி. உன்னோட தனி மனிதன் எக்கனாமிக்கல் டவுன், கீழே சரிவீங்க. அந்த பையன் சொன்னது தான் கரெக்டு. அந்த பையன் ப்ளஸ் இந்த பையன் சொன்னது யாரும் தப்பாக சொல்லலை, நீங்கள் வேறு கோணத்தில் சொல்லியிருக்கீங்க. ஆக்சுவலி நந்தகுமார் சொன்னது ஓரளவு மேட்ச் ஆகும். வேறு யாராவது இருக்கீங்களா? பெண்கள் சைடில் அவ்வளோதானா? இங்கே எத்தனை பேர்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்கு? கை தூக்கு. அவ்வளோதான். இவ்வளோ பேர்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்கா? கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு இல்லை, கிரெடிட் கார்டு. அவ்வளோதானா? உண்மையே தானா? பொய் சொல்லலையே. கையை தூக்கு சித்தப்ப. நீ 4 வச்சிருக்க. அயோக்கிய பிழை. கம்பெனி கொடுத்தது கிடையாது, பர்சனலாக இண்டிவிஜுவல் ஒரு தனி நபர்கிட்ட கிரெடிட் கார்டு எத்தனை பேர்கிட்ட இருக்குது? எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இவ்வளோ கம்மியான ஆள்கள்கிட்ட தான் கிரெடிட் கார்டு இருக்குதுன்னு நினைக்கும் போது எல்லோரும் நல்லா கை தட்டுங்க. நம்ம நிர்வாகத்தில் இருக்கிறவங்க நல்ல ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் தெரிஞ்சு வச்சுருக்கிறீங்க. இது எனக்கு எவ்வளோ பெரிய பெருமை தெரியுமா? கடன் ஒருத்தனை எக்கனாமிக்கல் growth ஆக விடவே விடாது. தொழிலுக்காக வேண்டி கடன் வாங்கிறது வேறு, தனிநபருக்காக வேண்டி கடன் வாங்கிறது வேறு. எங்ககிட்ட சொந்தமாக வீடே கிடையாது. 2014 வரைக்கும் கிடையாதுன்னு நினைக்கிறேன். எப்படி தானேம்மா? 14 வரைக்கும் கிடையாது. 14 தானே? 2014 வரைக்கும் சொந்தமாக வீடு கிடையாது. ஒரு வீடு நாங்கள் ஒத்தி இருந்தோம். அந்த வீடு வந்து விலைக்கு கொடுக்குறேன்னு நாங்கள் வேறு வீட்டுக்கு ஒத்தி வந்துட்டோம். அதுக்கு முன்னாடி இருந்த ஒத்த வீடு அப்போவுமே அந்த வீடு 10 லட்ச ரூபா சொன்னாங்க. எங்கள் அம்மா எப்படியாவது வாங்கிடணும் அப்படின்னு சூழ்நிலை தெரியாமல் எங்கள் அம்மா எப்படியாவது வாங்கிடணும்னு சொல்லிச்சு. ஒரே ஒரு மனசில் உறுதி,
அதை கடன் வாங்கக்கூடாதுன்னு முடிவெடுத்தேன். அதை கடன் வாங்கி நான் அந்த வீடு வாங்கலை. அதுக்குள்ளே ஃபண்டை அரேஞ்ச் பண்ணி தான் அந்த வீடை நான் வாங்கினேன். அதுக்கப்புறம் நான் இன்னொரு வீடு வாங்கினேன். அது ஒரு 45 lakhs வீடு. இப்போ அந்த வீட்டில் தான் இருக்கிறேன். அந்த வீடு எங்கள் அம்மா இந்த வீடை விட்டுறவே கூடாது, இந்த வீடை கண்டிப்பாக வாங்கணும். ஏமா இந்த வீடு 35 லட்சத்துக்கு மேலே பெறாதுமா, அவன் இவ்வளோ பணம் சொல்கிறான். இல்லை நீங்கள் கண்டிப்பாக வாங்கி தான் ஆகணும். அப்பவும் ஒரே ஒரு நோக்கம் தான் எடுத்தேன், கடன் இல்லாமல் அந்த வீடை வாங்கணும்னு நினச்சேன். கடன் இல்லாமல் தான் வாங்கிடுறேன். நம்ம கார், நம்ம கம்பெனியில் நடக்கிற நிர்வாகத்துக்கு தேவையானது எல்லாம் லோனு கடன் அதெல்லாம் தனி. ஆனால் தனிநபர் கடன் அப்படின்னு உன்னைய ஆக்கிரமிப்பு பண்ணுனா நீங்கள் பொருளாதார வெற்றி அடைய முடியாது. இந்த நிர்வாகத்தில் இருக்கிற எல்லாரும் ஆரம்பித்து எல்லாரும் சமம்ங்கிறன்னு சொல்கிற மாதிரி எல்லாரும் பொருளாதார ரீதியான வெற்றி அடையணும். பொருளாதார ரீதி வெற்றி அப்படின்னா உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் சர்ப்ளஸ் ஃபண்ட் இருக்கணும். உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் சர்ப்ளஸ் ஃபண்ட். அதுதான் இந்த டிஜிட்டல் இந்தியா என்னெல்லாமோ நம்ம கவர்மெண்ட்லாம் நம்மளுக்கு சொல்லுது இல்லையா, இதெல்லாம் தாண்டி நீங்கள் அச்சீவ்மெண்ட் பண்ணால் மட்டும் சர்ப்ளஸ் ஃபண்ட் எல்லார் அக்கௌண்ட்லையும் இருந்தால் மட்டும்தான் இந்த நாடு வல்லரசான நாடுன்னு அர்த்தம். நம்ம எங்கெல்லாமோ ராக்கெட் விடுறோம், எதெல்லாமோ பண்ணுறோம், என்னெல்லாமோ பண்ணுறோம். அதெல்லாம் ஒருத்தர் பிடிச்சிருக்குங்கிறதுக்காக வேண்டி நம்ம அதெல்லாம் சக்ஸஸ்ன்னு கொண்டாடிட்டு இருக்கிறோம். இதுதான் உண்மை, எதர்சனமான உண்மை. இப்போ எம்ஜிஆர் எனக்கு பிடிக்கும். எம்ஜிஆர் பிடிச்சா அவர் எந்த தவறுமே செய்யலையான்னு கேட்டால் அது தாண்டி அவரை பிடிக்கும்னு புகழாரம் பேசுவோம். அந்த புகழாரம் தான் இன்றைய அரசியல் பற்றி சரி, அந்த புகழாரம் தான் இன்றைய இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு வெற்றி வரணும் அப்படின்னா உண்மையிலேயே எல்லார் அக்கௌண்ட்லேயும் சர்ப்ளஸ் ஃபண்ட் இருக்கணும். நீங்கள் சர்ப்ளஸ் ஃபண்டுங்கிறது எப்படி உங்களுக்கு கொண்டு வரணும்னா உங்களோட தேவையற்ற செலவு. இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துக்கு இந்த உடை, இந்த ஷூ, இந்த பேண்ட், இந்த வாட்ச் இது தேவைப்படுது. இது எனக்கு தேவை. ஏன்? நான் அந்த மனிதர்களை சந்திக்க போகிறேன், அப்படிப்பட்ட மிகப்பெரிய தொழிலதிபர்களை பார்க்க போகிறேன், அதனால இது எனக்கு தேவைப்படுது. கரெக்டாக நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? என் கூட இருக்கிற இன்னொரு மனிதன் சரி மாப்பிள்ளை சொன்னால் அது நினைக்க மாட்டான். என் கூட இருக்க மாப்பிள்ளை அவன் இதெல்லாம் பார்க்க போகிறதே இல்லை. அவனுக்கு நீங்கள் அலன் சோனியில் தான் சட்டை போடணுங்கிற கட்டாயம் கிடையவே கிடையாது. அவன் எல்பியில் தான் சட்டை போடணும் கட்டாயம் கிடையவே கிடையாது. இதை பேசுனா இது வேற்றுமையை குறிக்கிறது. நான் சொல்கிறது உங்களோட எப்படி இது எங்கள் அப்போ காமிச்சன்ல எங்கள் அம்மாவோட அப்பா ராமையா அவர் அப்படி தான் இருந்தார். அந்த மாதிரி இருந்தது தான் அவர் ஒன்றும் இல்லாத எங்கள் அப்பா சொல்லுவார், இவர் ஒரு ஓட்டாண்டி அப்படிம்பார். அவர் அந்த ஓட்டாண்டி தான் கடைசியில் சாகும்போது அவர் சொத்து வச்சுட்டு செத்து போனார். அதுதான் இந்த இப்போ நான் சொல்ல வர்ற கருத்து. அதனால் நீங்கள் எல்லாரும் பொருளாதார ரீதியான வெற்றி அடையணும்னா உங்கள் கையில் உங்களோட அக்கௌண்ட்டில் சர்ப்ளஸ் ஃபண்ட் இருக்கணும். அந்த சர்ப்ளஸ் ஃபண்டு எப்படி 2 ஆக்குறது 3 ஆக்குறது அப்படின்னா ஏற்கனவே நான் இதுக்கு முன்னாடி 2-3 மீட்டிங்கில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு ஒரு தங்க கடையில் ஷிட் ஃபண்ட் போடுங்க. உங்கள்கிட்ட இருக்க 2000 கொண்டே கட்டுங்க. உங்களோட 3 பேர் நல்ல நண்பர்களாக இருந்தால் எல்லோரும் கொஞ்சம் சேர்த்து இருக்கிற காசை வச்சு கொண்டு போய் ஒரு இடத்த வாங்குங்க. அதில் ஒருத்தருக்கு இல்லை என் பணம் எனக்கு தேவைப்படுதுன்னா மீதி 3 பேரும் சேர்ந்து அவரோட பணத்தை இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ் என்னவோ அதை வச்சு அவருக்கு ரீஃபண்ட் பண்ணிடுங்க. இன்றைக்கி நீங்கள் 1 லட்ச ரூபாயை வச்சு ஒரு 5 பேர் சேர்ந்து 5 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஃப்ளாட் வாங்கி போட்டிங்கன்னா 3 வருஷம் கழித்து அதை விற்றிங்கன்னா 7.5 லட்ச ரூபா டு 8 லட்ச ரூபா வரைக்கும் இன்றைக்கி மார்க்கெட் போகுது. 50% போகுது, சில இடத்துல டபுளாகவும் போகுதுங்கிறாங்க. ஸோ அந்த 2.5 லட்ச ரூபாயை 3 வருஷத்தில் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டால் கூட இன்ட்ரெஸ்ட் கிடைக்காது. 5 லட்ச ரூபாய்க்கு வட்டி போட்டால் கூடயும் உங்களுக்கு கிடைக்காது. இதெல்லாம் கற்றுக் கொடுத்த எங்கள் குருநாதர்கள் 2 பேர் முன்னாடி இருக்காங்க. உங்கள் முன்னாடியே நான் ரொம்ப ஓவராக பேசுகிறேனோ. அந்த அளவுக்கு நீங்கள் இந்த விஷயங்களை நீங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். இந்த நிர்வாகம் உங்கள்கிட்ட என்ன இந்த முத்துராஜ் உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்காருன்னா நீங்கள் எல்லோரும் பொருளாதார ரீதியான வெற்றி. மாப்பிள்ளை இன்றைக்கி கஷ்டமாக இருக்குது 10,000 போடு. இன்றைக்கி ரொம்ப 500 ரூபா இல்லாமலாம் சிலவங்க ஜிபே ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வாங்குறாங்க. அதெல்லாம் சம்டைம்ஸ் நம்ம ஆஃபீஸ்க்குள்ளே நடக்கும்போது அது நம்ம பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ ஏன் அப்படிங்கிறது தோணுது. ஏன்னா நீங்கள் அந்த வெற்றியை அந்த விஷயம் ப்ராப்ளமேட்டிக் வரும். எல்லாரோட இன்டெப்த்தாக போனால் தான் அவங்கவுங்க பிரச்சனைன்னு தெரியும். ஸோ அந்த பிரச்சனைகளை இல்லாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது இந்த அவார்டு யாரும் டீமோட்டிவேஷன் ஆகக்கூடிய தேவைகளை தவிர்த்துருங்க. ஏன்னா இவ்வளோ பெரிய நிர்வாகத்தில் நம்ம
ஒவ்வொரு டீம்கிட்டையும் செலக்டிவாக கேட்டு தான் இந்த அவார்ட்ஸை பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து யார் யாரை செலக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது அந்தந்த டீம் அதிகாரிகள் தான் அதை பண்ணாங்க. ஏஜிஎம் பண்ணாங்க, அந்தந்த மேனேஜர்ஸ் தான் பண்ணாங்க. ஸோ இது வந்து யாரையும் டீக்ரேட் பண்ணுறதுக்காக வேண்டி கிடையாது. இந்த அவார்டு உங்களுக்கு அடுத்த வருஷமும் கிடைக்கும். அதை தான் மஞ்சுரி தெளிவாக பேசிட்டு போயிட்டாங்க அந்த மேடம். ஸோ எனக்கு அந்த வேலையே இல்லாமல் ஆக்கிட்டாங்க. ஸோ அவங்க இவ்வளோ தெளிவாக இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட கன்வே பண்ணுவாங்கன்னு எனக்கே தெரியாது. அவங்க இதை எப்படியோ கரெக்டாக கன்வே பண்ணிட்டாங்க. அதனால் யாரும் டீமோட்டிவேட் ஆகக்கூடாது. வெற்றியின் பாதை உங்களை அடுத்தடுத்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிட்டுருக்கு. அவார்டு கொடுத்தா தான் சிறந்த ஆட்கள் அப்படிங்கிறது கிடையாது. மேடை ஏற்றினா தான் சிறந்த மனிதர்னு கிடையாது. ஸ்பீட் டீம் குரூப் அப்படிங்கிறது ஒரு நிர்வாகம். அது கீழே வரக்கூடிய எல்லாரும் சமம். அங்கேயும் சமூக நீதி தான். இங்கே வந்து ஸ்பீட் டீம் வந்து 10 கோடி தான் டேர்ன் ஓவர், 25 கோடி தான் டேர்ன் ஓவர் பண்ணுது. G20 3 கோடி தான் டேர்ன் ஓவர் பண்ணுது. வேன்சி 1 கோடி தான் டேர்ன் ஓவர் பண்ணுது. அந்த சோழியே கிடையாது. இங்கே எல்லோரும் ஒன்று. அங்கேயும் அந்த சமூக நீதி தான் பேசப்படும். அந்த எம்ப்ளாய்க்கு என்ன ரென்ட்ராலருக்கு என்ன எம்ப்ளாய்க்கு என்ன ரெஸ்பெக்ட் கொடுக்குறோமோ அந்த ரெஸ்பெக்ட்டு வேன்சி தான் உள்ளதுலே லோ டேர்ன் ஓவர்னு நினைக்கிறேன். கரெக்டுங்களா ஜெயந்திரன்? ஓகே, லோ டேர்ன் ஓவர் நினைக்கிறேன். இவன் வரைக்கும் வந்திருக்கானா யுவராஜ்? தெரிய மாட்டேங்கடா ஒரு யானை பாட்டு, யானை மியூசிக் ஒன்று போட்டு விடுப்பா. ஓகே, கரெக்ட். அந்த மாதிரி நான் யுவராஜுக்கு நல்லா தெரியும். நான் இன்னி வரைக்கும் சென்னை ஆஃபீஸ் போயிருக்கேன். எங்கள் சித்தப்பு மாப்பிள்ளை, அது வேறு ஒன்றும் இல்லை. எனக்கு விஸ்வாவும் அண்டு கௌதமும் நான் சித்தப்பு மாப்பிள்ளை அப்படிங்கிற அளவுக்கு நாங்கள் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற அளவு தான் என்னோடய டீமை வச்சுருக்கிறேன். உங்கள்கிட்டையும் அப்படி தான் இருக்கேன். அந்த வேறுபாடு ஒரு நாள் கூட என்ன தம்பி, அருமை தம்பி யுவராஜிட்ட நான் ஒரு நாள் கூட காமிச்சது கிடையாது. அது எல்லாரும் இங்கே சமம். எல்லா கம்பெனிக்கும் வெற்றிகள் உயர்வுகள் நிச்சயம். ஒவ்வொரு வேலைகளுக்கும் ஒவ்வொரு பொறுப்பாளர்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன். போன வருஷத்தோட இந்த வருஷம் மிகப்பெரிய பொறுப்பாளர்கள் வந்திருக்காங்க. வெங்கடேசன் சார், ஸ்ரீராம் மாருதி சார், இவங்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. இவங்க எல்லார்கிட்டையும் எனக்கு என்ன ஸ்ட்ராட்டஜியோ, நிர்வாகத்தை எப்படி நான் பிளான் பண்ணியிருக்கேன், எனக்கு என்ன ஐடியாலஜியோ அதை அவங்ககிட்ட கொடுத்துட்டு, எனக்கு ஐடியாலஜி ஒன்று தான். நீ ஒரு வேலையை பார்க்க போறியா, டே 1 என்ன பண்ண போகிற, 10 நாள் இந்த மொத்தம் இந்த வேலை எத்தனை நாளில் முடியும், 10 டேஸில் முடியும், டன். 10 நாள் என்ன பண்ண போகிற, ஓகே, அது ஒரு 10 டேஸ் இது பண்ணுவேன். 11ஆம் நாள் டேட்டு ஸ்டார்ட் ஆகிட்டு டே பட்ஜெட் டே ஷெடியூலை கொடுத்துரு, டேட்டு ஷெடியூலுக்கு போயிரு. இந்த டேட்டில் நடக்கல, 12 நாள் நடந்தாலும் அதுக்கு தப்பு கிடையாது. ஏன் 12 நாள் நடந்துச்சு, எக்ஸ்ட்ரா 2 டேஸ் என்ன நடந்துச்சு, இந்த தான் நம்மளோட சிம்பிள் கால்குலேஷன். இதுபடி நீங்கள் சைட்டை ரன் பண்ணிங்கன்னா நம்ம சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம போயிடலாம். இதெல்லாம் கொடுத்துட்டோன்னா நான் வேறு பிளானிங்லாம் வந்துட்டுருக்குறோம். அடுத்தது எங்கள் ஃபீல்டு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லோரும் இங்கே வந்திருக்கீங்க. களத்தில் விளையாடுறவங்களோட வேலை என்ன வழிங்கிறது எனக்கு தெரியும். நான் சொன்னேன்ல 2004 அந்த வெஸ்டஸ் RRB மிஷின், இங்கே சோலாரில் இருக்க சில ஆளுகளுக்கு அதை பற்றி தெரியலைன்னா வேறு ஒன்றும் இல்லை. ஒரு மிஷினை வந்து 2 பார்ட்டாக அசம்பிளி பண்ணுவோம். பாட்டம் செக்ஷன் இன்னும் ஒரு லெக்கை மட்டும் நாங்கள் பெடல் அடித்து மேனுவலாக தூக்கிடுவோம். இந்த வெஸ்டஸ் RRBயோட லாஸ்ட் செக்ஷன், அதாவது 9 லெக்கு வரும்னு நினைக்கிறேன். மொத்தம் 9 6 7 லெக்கு வரும். சாரி, அது சரியாக ஞாபகம் இல்லை. அந்த லெக்கு டாப் அசம்பிளி பண்ணால் மேலே போயிடும். இந்த மேலே போகும்போது இந்த ராஜெட் பெல்ட்டை வச்சு டைட் பண்ணிவிட்டு அதை டார்க் அடிக்கணும்னா அதை இந்த ஃபஸ்ட்டு டே ஏற்றி விட்டாங்க. போய் உட்கார்ந்த உடனே பேக்கு பொத்துருச்சு. ஐயோ என்னடா இது கொடுமையாக இருக்குன்னு சொல்லிட்டு டார்க் எஞ்சி பிடிச்சா டார்க் விழ மாட்டேங்குது. இழுத்தாச்சப்பா அப்படின்னா அது டிக்குன்னு சவுண்டு வரும்பா, அப்போ தான்ப்பா அது டார்க் விழுந்துச்சுன்னு அர்த்தம். பிடிக்கும்போது முதுகு பிடிச்சிடும். இப்படிப்பட்ட வலி வேதனைகள்லாம் தாங்கி சில மனிதர்கள் எனக்கு நெருங்கிய உறவுகள்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட உறவுகளை என் கண்ணு முன்னாடி அவங்களோட உயிரெல்லாம் நான் அந்த மாதிரிலாம் நான் வந்து பார்த்துட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். அப்படிப்பட்ட வலி வேதனைகளோட வேலை பார்க்குறீங்க. களத்தில் விளையாடுறவங்க தயவு செஞ்சு சேஃப்டியை அவாய்ட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு சேஃப்டி அவாய்ட் பண்ணாதீங்க. இந்த நிர்வாகத்தில் வேலை பார்க்குற ஒரு ஆள் கூடயும் ஒரு இழப்பு கூடயும் வரக்கூடாது. அந்த இழப்பு எவ்வளோ பணம் கொடுத்தாலும் எனக்கு வேண்டாம், அந்த இழப்பே இருக்கக்கூடாது. ஸோ சேஃப்டி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சேஃப்டியை வந்து நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். சோலாரில் வேலை பார்க்குறவங்களும் சரி, விண்டில் வேலை பார்க்குறவங்களும் சரி, அடுத்தது வந்து டிஎல்ஏயில் வேலை பார்க்குற ஒர்க்கு எவ்வளோ ஹைட்டில் என்ன வேலை பார்ப்பீங்க, அது என்ன செய்யணும் அப்படிங்கிறது. அதுக்கு தான் இந்த டிஎல்ஏயை
மேன் பவர் லெஸ் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம். இந்த டிஎல்ஏயோட நோக்கமே என்னென்னா வெயிட்டு தூக்கக்கூடாது, வெயிட்டை தூக்கவே கூடாது அப்படிங்கிறதுக்கு வேண்டி கண்டுபிடிச்சது தான் அந்த டிஎல்ஏ கிரெயினோட முக்கியமான நோக்கம். அந்த இதை வந்து பல இடத்துல பார்த்து கள்ளக்காப்பி அடிச்சுன்னு நம்ம கமெண்ட்ஸ் வரலாம், என்னன்னாலும் கமெண்ட்ஸ் வரலாம். எல்லாத்து கமெண்ட்ஸும் இந்த காற்றுல கேட்டு இந்த காற்றுல விட்டுரு. ரீசன் தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க. இந்த நிற்கல, இந்த 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 கேமராவை பிடிச்சி நிற்கல, இதுதான் அதோட மந்திர தந்திரம், வேறு ஒன்றும் இல்லை. புதுசாலாம் இங்கே ஒன்றும் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. இதுதான் அந்த மந்திர தந்திரம், அவ்வளோதான். ஹைட்ராவை பார்த்தோம், ஜேசிபியை பார்த்தோம், இது இப்படிலாம் சொல்லலதில்ல. இதே மாதிரி ஒன்று செஞ்சு மேலே வச்சா என்னென்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி வேறு ஒருத்தன் கொண்டு வந்துட்டான், அவன்கிட்ட பணம் இருந்துச்சு கொண்டு வந்துட்டான், என்கிட்ட பணம் இல்லை நான் கொண்டு வரல. தட் இஸ் அவ்வளோதான். இதுதான் சிம்பிள். அதனால் இது யார் கண்டுபிடிச்சா அப்படிங்கிற போட்டிக்கெலாம் இங்கே வரல, இது யாருக்கு சொந்தங்கிற போட்டிக்கெலாம் வரல. அதை பேசுகிறதுக்கும் எனக்கு நேரம் இல்லை, ஏன்னா அதிக வேலைகள் நம்மளுக்கு இருக்குது, அதை நோக்கி போய்கிட்டு இருப்போம். ஸோ எல்லா கண்டுபிடிப்பும் அது அப்படியே நான் உங்களுக்கு சொன்னது தான். ஸோ அது அப்படியே எழுதி வச்சுருந்ததுனால அதை அப்படியே சொல்லிட்டேன் நான். ஸோ கண்டுபிடிப்புகள் யாருக்கும் சொந்தம் கிடையாது. ஸோ எல்லாம் சேஃப்டி வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஏற்கனவே சேஃப்டி ஆஃபீஸரை கூப்பிட்டு தனி மீட்டிங் போட்டு சைட் ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டு வர சொல்லி அதுக்கு ஒரு பட்ஜெட் கேட்டாங்க. அவர் இங்கே இருக்காரா? எந்திங்க, அவர்கிட்ட ஒரு மைக் கொடுங்க. அவர்கிட்ட எல்லா சைட்டும் போனோம். அவர் பட்ஜெட் கொடுத்தாரு. மைக் எங்கே மாப்பிள்ள? அவர் ஒரு பட்ஜெட் கொடுத்தாரு. ஒரு சின்ன இது கூடயும் இது வேண்டாமே, இது கூட இருக்கே, இது குறைய இருக்கேங்கிற வார்த்தை கூடயும், பிரகாஷ் இருக்காங்களா, கூட இருக்க வார்த்தை கூடயும் ஒன்றும் பேசாமல் அப்படி நம்ம அதை கொடுத்தோம். அவரும் அதை ஃபாலோ பண்ணிட்டுருக்காரு. கரெக்டு தானே? உங்களுக்கு ஏதாவது குறை நிறைகள் இருக்கா, இன்னும் என்னென்ன தேவைகள் இருக்குங்கிறத எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் நிர்வாகத்துக்கு கொண்டு வந்து கொடுக்குறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக அதுக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் எல்லாத்துக்கும் வாங்கி கொடுத்துருவோம். கண்டிப்பாக. எனக்கு உங்களோட பாதுகாப்பு எனக்கு ரொம்ப முக்கியம். உழைப்பாளர்களுடைய பாதுகாப்பு நமக்கு ரொம்ப முக்கியம். ஒரு 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 தனி மனிதனால் மட்டும் இந்த வெற்றி அடைய முடியாது. ரஜினிகாந்த் சொல்கிற மாதிரி எல்லாரும் திருட போகிறவனுக்கும் பணக்காரனாகணும் தான் ஆசை, சம்பாத்தியம் பண்ணணும் தான் ஆசை, சைக்கிளில் கடலை விற்கிறவருக்கும் நல்லா பண்ணணும்னு தான் ஆசை. எல்லாருக்கும் ஒரு அவங்கவுங்க எல்லா உழைப்பையும் எவ்வளோ போடுறாங்க. நம்ம ஏன் வெற்றி அடைஞ்சிட்டே போகிறோம்? நம்ம ஏன் வெற்றி அடைஞ்சிட்டே போகிறோன்னா நீங்கள் தான். ஒரு தனி மனிதனால் எந்த வெற்றியெல்லாம் வந்து சாதிக்க முடியாது. இத்தனை பேரோட சேர்ந்த வெற்றியை தான் நீங்கள் சாதிக்க முடியும். புதுசாக ரொம்ப உறவுகள் வந்திருப்பீங்க. இங்கே நீங்கள் எல்லாருமே நம்ம கம்பெனியை அடுத்தடுத்துக்கிட்ட கொண்டு போகிறதுக்கு சில விஷயங்கள் இருக்குது. என்னோடய பிடிவாதத்திலேருந்து நான் ரொம்ப விலகி வந்துக்கிட்டு இருக்கிறேன். ஓகே, இது புதுசாக நீங்கள் ஒரு ஐடியாலஜி கொண்டு வரீங்களா, அதுபடி போகலாம் அப்படின்னு. ஆனால் அதுக்கு முன்னாடி பண்ணிக்கிட்டு இருந்தது தப்புன்னு சொல்லவே முடியாது. உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும். சோலாரில் அப்படி பல டெவலப்மெண்ட் இருக்குது. தவறுகள் இல்லாமல் சரி பண்ணுறது எப்படி? நம்ம நடக்கும்போது கீழே விழுறது இல்லையா? நம்ம சாப்பிடும்போது வெறும் சாப்பாடை மட்டும்தான் குழந்தையில சாப்பிட்ருக்குமா? சரி, கையில் பூதான கூடையும் பிடிச்சிருவோம், பாச்சாவை பிடிச்சிருவோம். அந்த மாதிரியெல்லாம் எக்கச்சக்க விஷயங்கள் நம்ம பண்ணுறது இல்லையா? அதெல்லாம் தப்புன்னு நம்ம அம்மா நான் பண்ணுறேன்னு சொல்லி தூரத்துக்கு போட்டிருந்தாங்கன்னா அதே தான் இதுக்கு. அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். தப்பு நடந்தால் தான் சரி பண்ண முடியும், சரி பண்ணால் தான் அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போக முடியும். ஸோ அந்த மாதிரி உள்ள விஷயத்தை நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணிங்க. ஸோ அடுத்தது குரூப் ஆஃப் கம்பெனியோட சக்ஸஸ். ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துட்டேன். குரூப் ஆஃப் கம்பெனியோட சக்ஸஸ் ரென்ஃப்ரா எல்லாம் அப்படியே சொல்லிட்டாங்க. இருந்தாலும் இதை தெளிவாக சொல்கிறேன். ரென்ஃப்ராங்கிற கம்பெனி எப்படி எப்படி அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஒவ்வொரு கம்பெனியை பற்றி பேசணும். அதனால் முதல்ல தாய் வீடுலேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸ்பீடு டீம் அப்படிங்கிற கம்பெனியை ஸ்பீடு மெக்காட்ரானிக்ஸ் ப்ரைவேட் லிமிடெட்னு கம்பெனியோட நேமை மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம். அந்த கம்பெனி முழுக்க ப்ரொடக்ஷன் மட்டும் பண்ண போகுது, வேறு எதுவுமே கிடையாது. அதாவது ப்ராடக்ட் சோலார் விண்டுக்கு தேவையான பேன் இண்டியா கிடையாது, பேன் வேர்ல்டு தேவையான பொருட்களை மட்டும் பண்ண போது அதுக்கு அச்சாணியாக நம்ம தூத்துக்குடியில் நம்ம இடத்துக்கு தேவையான எல்லா அச்சாணியும் போட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டோம். என்னோட கணிப்பு கரெக்டு. என்னோட உடன்பிறப்பு துணை எங்கள் அண்ணன் இமானுவேல் சாரோட இன்னும் துணை கரெக்டாக போணுச்சு அப்படின்னா அடுத்த வருஷத்தில் ஸ்பீட் டீம் மெக்காட்ரானிக்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு டேர்னோவர் ஒரு 10 கோடி ரூபா டேர்னோவர் பண்ணுற அளவுக்கு அந்த கம்பெனியை வளர்த்து கொண்டு வந்துடுவோம். அதுக்கு தேவையான புது ஆட்கள்லாம் வருவாங்க. அதுக்கு தேவையான வெற்றியை அடுத்த வருஷம் நம்ம கொண்டு வர போகிறோம். ஸ்பீட் டீம் இன்ஃப்ராங்கிற கம்பெனி தான் ஸ்பீடு மெக்காட்ரானிக்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் மாத்திரம்.
ஸோ ஒன்லி டிசைனிங். பேன் வேர்ல்டுக்கு டிசைன் பண்ண போகிறோம், இப்போ விண்டுக்கு டிசைன் பண்ணுமா, புது சிவில் டிசைன் பண்ண போகிறோமா, புதுசாக என்ன பண்ண போகிறோம், அதுக்கு தகுந்த ஆட்கள் கூட்ட போகிறோம், அதுக்கு தகுந்த விஷயங்கள் பண்ண போகிறோம். ரென்ஃப்ரா எனர்ஜி என்ன பண்ண போகுது அப்படின்னா சோலார் ப்ராஜெக்ட் போய்கிட்டு இருக்கு. நம்ம இந்த வருஷம் என்னோட ஜெயேந்திரன் சார், ராஜா அண்ணனோட சப்போர்ட்டு, அவங்களுக்கு கீழே இருக்கவங்க சப்போர்ட்டு, உறுதுணையாக இருக்கிறத கெஸ்ஸிங்கில் என்னால் 200% சொல்ல முடியும். போன வருஷம் மாதிரி இந்த வருஷத்தோட எந்த ஒரு பிசுறும் தட்டாது. 200 to 250 மெகாவாட் ஷுயராக பண்ணிடலாம் சோலார், எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. விண்டு ஏற்கனவே பெருவளப்பூர் சைட்டில் பண்ணிகிட்ருக்கோம். என்னோட கெஸ் படி மலைக்கோயிலூர் அண்ட் பெருவளப்பூர் 100 மெகாவாட் 25-26 ஷுயராக முடிக்க போகிறோம். 99 மெகாவாட் ஷுயராக முடிச்சிருவோம். என்னோட நம்ம கம்பெனியோட டைரக்டர்ஸ் கூட பேசுனதில் இதுதான் நம்ம வந்து பெருசாலாம் எதுவும் பெருசாக பண்ணல, இது சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கணும் அப்படிங்கிறது எல்லாரோட உங்கள் தெய்வ. எனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லாமலாம் கிடையாது. நான் வேறு ஒரு இது பார்க்குறேன், எப்படின்னா நான் என்ன கொடுக்குறேனோ அது எனக்கு திரும்ப வருதுன்னு பார்க்குறேன். தட் இஸ் அவ்வளோதான் என் பாலிசி. நான் அந்த பிரபஞ்சத்துக்கு என்ன கொடுக்குறேனோ அந்த பிரபஞ்சம் எனக்கு திரும்ப அதை கொடுக்க போகுது. இந்த பிரபஞ்சத்தை மிஞ்சினது எதுவுமே கிடையாது. அந்த பிரபஞ்சத்தை படைச்சது கடவுள்னு சொல்லலாம். ஆனால் என்னோட கணிப்புப்படி ஒவ்வொரு மத குருமார்கள் வாழ்கிறதுக்காக வேண்டி தான் மதத்தை பிரித்து அவங்களோட வருமானத்தை ஸ்டடி பண்ணுறதுக்காக வேண்டி அவங்கவுங்க வேறு விஷயங்களை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த பிரபஞ்சத்துக்கு நீ நல்லது கொடுத்தா அது நல்லது கொடுக்கும், இந்த பிரபஞ்சத்துக்கு நீ கெட்டது கொடுத்தீன்னா அது கெட்டது கொடுக்கும். இதுதான் இதோட விஷயம். நம்ம எல்லாமே நல்லது கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் ஒரு கஸ்டமர் கூட நம்ம ஏமாத்தினதில்லை. இது வரைக்கும் ஒரு லேண்டு கம்பெனி, ஒரு லேண்ட் டெவலப்பரை நம்ம ஏமாத்தினதில்லை. இது வரைக்கும் ஒரு சப்ளையரை ஏமாத்தினதில்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு கான்ட்ராக்டரை கூடயும், ஒரு சாதாரண பேனல் அசம்பிளி கான்ட்ராக்டரை கூடயும் நீங்கள் ஏமாற்றக்கூடாதுன்னு நம்ம டீமுக்கு சொல்லி வளர்த்துருக்கேன். அதே மாதிரி தான் சைட்டில் லாஸ்ட்டில் சிலம்பரசன்ட்ட கான்கால் பேசும்போது, இவர்கிட்ட நம்ம ஹாரிஸ்ட்ட பேசும்போது கூட அதான் சொன்னேன். ஒரு டேபிள் அசம்பிளி பண்ணுறியா, அங்கே 10 பேர் இருக்கிறானா, 10 பேர் வச்சு ஃபுல் டேபிளே அசம்பிளி பண்ணி கேபிள் லூப் பண்ணி டார்க் அடித்து அடுத்த நாள் காலையில் அது கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேஷன். அப்போது உங்களை வேலை குறைஞ்சிரும். அந்த ஆள் வந்து வேலையை முடிச்சுட்டு அட்வான்ஸை மட்டும் வாங்கிட்டு நம்மளுக்கு பின்னாடி வர வைக்கக்கூடாது. அதெல்லாம் பாவ செயல். அது எல்லாம் ஒருத்தனை நம்ம அவனோட ரத்தத்தை அவனுக்கே தெரியாமல் உரிகிற விஷயம். இதை நீங்கள் தெரியாமல் செஞ்சால் கூடயும் இனிமேல் செய்யாதீங்க. எல்லாருக்கும் ஒரு குடும்பம் இருக்குது, எல்லாருக்கும் பின்னாடி ஒவ்வொரு ஃபேமிலி இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம கான்ட்ராக்ட்ஸ், ஸோ இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன கொடுக்குறோமோ அதுதான் நம்மளுக்கு வரப்போகுது. ரென்ஃப்ரா எனர்ஜி இந்த ப்ராஜெக்டை, இந்த சக்ஸஸை நம்ம எல்லோரும் கண்டிப்பாக பண்ணிடுவோமா? எல்லாரும் கண்டிப்பாக பண்ணிடுவோமா? உழைப்பென்றாலே நாம். இது ரென்ஃப்ராவோட கரண்ட் பிளான். ஃப்யூச்சர் பிளான் என்ன சார்? இடம் கிடைக்காத சார், நாளைக்கு வந்து எப்படி சார் நம்ம வந்து விண்டுக்கு இடத்துக்கு என்ன பண்ணுறோம் சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அடுத்த கட்ட நோக்கம் நம்ம விண்டு மில் ஓஇயாக மாறுறத நம்ம அடுத்த நோக்கம். அதோட அடித்தளம் வச்சுட்டோம். மிஸ்டர் கிருஷ்ணன் சார் மூலியமாக அடுத்தது புதுசாக வந்திருக்க ரூபன் அடுத்த பேர் தெரில, நான் ரூபனோட முடிச்சுக்கிறேன். மிஸ்டர் ரூபன் இவங்களோட தலைமையில் அந்த பயணங்கள் தொடரப்போது. இலக்கியாவும் அதில் இருக்கிறாங்க. நம்ம அடுத்த மாதம் சைனா போகிறதோட நோக்கமே அதுதான். அதை மாதிரி பண்ண போகிறோம். ஸ்பீட் டீமில் ப்ரொடக்ஷன்னா சோலாரோட பேனல்ஸ் வரைக்கும் வரும். அது அடுத்த வருஷம் மீட்டிங்கில் நான் சொல்கிறேன். ஸோ ரென்ஃப்ரா எனர்ஜி ஒரு ஓஇயாக ஒரு பேனல் மேனுஃபேக்சராக மாறக்கூடிய அளவுக்கு நம்ம தொலைநோக்கு சிந்தனை இருக்குது. அந்த தொலைநோக்கு சிந்தனைக்கு நீங்கள் எல்லோரும் உறுதுணையாக இருப்பீங்களா? பத்தலை? குட். அடுத்தது இந்த டிஎல்ஐ, இந்த டெர்க்கி லிஃப்டர் இந்தியா பிரைவேட் லிமிடெட், இதுதான் டிஎல்ஐ. எப்படியா நீங்கள் ஒருத்தர் எப்படி அந்த புதுசாக பேர் கண்டுபிடிக்கிங்க, இந்த புதுசாக உங்களுக்கு மட்டும் இப்படி பேர் கிடைக்குன்னு கேட்டார் ஒருத்தர் என்கிட்ட. அது ஒன்றும் இல்லை, உட்காந்து ஒரு நாள் நைட் 2 மணிக்கு எழுந்திரிச்சு உட்காந்து 10 பேர் எழுதி பார்த்து 10 படம் வரைஞ்சி பார்த்து நம்ம என்ன வேலை பார்க்கோம், நம்ம என்ன உழைக்கமோ அதை நோக்கி சிந்திச்சுக்கிட்டா இருந்தால் அந்த பேர் வந்துருப்போம். அதை நோக்கி சிந்திச்சுக்கிட்டு இருந்தால் அந்த பேர் வந்துடுறப்போ. அப்படி தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது வரைக்கும். டிஎல்ஐ உங்களை எங்கே கொண்டு போய் விடும்னா, உலக சாதனையாளர்கள் பட்டியலில் நம்மளும் ஒரு ஆளுன்னு கொண்டு போய் விடும்.
இதை யாருனாலும் பண்ணிக்கிட்டுலாம் இருக்கலாம், அதெல்லாம் நான் இல்லவே சொல்ல. அதோட முழு வேலை இன்னும் முடியலை. அது நானும் ஜெயேந்திரன் சாரும் ஒரு முக்கியமான டிஸ்கஷன் பிளான் பண்ணி நான் வச்சுருக்கேன். நான் அதை கலந்துக்கல பண்ணி இந்த விஷயம் ரொம்ப ஆசியாவிலே நம்மள்ட்ட தான் இருக்குது. யார்கிட்ட இருக்குன்னுலாம் தெரியாது, நான் நம்மள்ட்ட தான் இருக்குதுன்னு சொல்லுவேன். ஏன்னா அது நம்ம தான் பண்ணியிருக்கிறோம். அந்த ப்ரொஃபஷ்னலாக அதோட டெக்னாலஜியை கரெக்டாக யூஸ் பண்ணி பண்ணியிருக்கிறோம். அதுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். அதுக்கு இந்த இளம் வயதில் பாடுபட்ட சுப்பிரமணிக்கு அவனோட டீமுக்கு பெரிய கைத்தட்டல் கொடுங்க. அந்த டெக்னாலஜியை ஒரு 25க்கு மைனஸில் இருக்கிற ஒரு டீம், 20+ல் இருக்குது, 25 மைனஸில் இருக்கிற ஒரு டீம் சக்ஸஸாக பண்ணதுன்னா அது சாதாரண விஷயம் கிடையாது. அதெல்லாம் வந்து சல்யூட் அடிக்கிற விஷயம் தான். அந்த டிஎல்ஐ சும்மா பேசுவோமே, என்ன ஒரு நல்ல ஒரு ஐடிஐ படித்த பசங்களுக்கு மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம் கொடுக்குற மாதிரி அந்த டெக்னாலஜி இருக்குது நம்மள்ட்ட. ஒரு ஐடிஐ படித்த பையனுக்கு 1 லட்ச ரூபா, அந்த அளவுக்கு அதுக்குடைய தேவை இந்த நாட்டுக்கு இருக்குது. உன்னை தவிர்க்கவே முடியாது. உனக்கு பிஸியாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அதுக்குள்ள கூட்டங்களையும் அந்த டீமை டெவலப் பண்ணுறதும், இன்னும் சொல்லுதான் கோபீஸ்வரனையும் முத்துராஜையும் பார்க்கும்போது அதான் சொல்லுவேன், அதை வளர்க்கக்கூடிய வழிகளை நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான செயல்களாக இருக்கும். எல்லா நிர்வாகமும் +100 CR தான் இருக்கணும் நம்ம குரூப்பில். புரிஞ்சா 100 கோடிக்கு மேலே தான் டர்ன் ஓவரே இருக்கணும் எல்லா குரூப் கம்பெனிலையும். நல்லா புரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி தான் ஜீவிண்ட். இந்த ஜீவிண்டோட நோக்கம் அப்படி இப்படின்னு ஸ்டெபிளைஸ் ஆகி பெல்ட் டவர் இல்லைன்னா அந்த ஜீவிண்டே இல்லை அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இருந்த ஒரு கம்பெனி இன்றைக்கி அது இல்லாமலேயே நம்ம லாஸ்ட் இயர் எவ்வளோ சார் 4 ஆகடா முருகன் 4, அது இல்லாமலே ஒரு 4 crore டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியாக மாற்றின பெருமை ராஜானனுக்கும் கிருஷ்ணன் சாருக்கும் சேரும். என்னை ஒருத்தர் பார்த்துட்டு, இவர் சுப்பிரமணிய சார்லாம் இங்கே தான் இருக்காங்க, நான் இதை பேசும்போது சாருக்கு புரிஞ்சிடும், நீங்கள் பழசெல்லாம் மறந்துடுறீங்க அப்படிங்கிறாங்க. என்ன பழசெல்லாம் மறந்துடுறீங்க? இல்லை நீங்கள் இப்போ டார்க் அடிக்கிறது கிடையாது, நீங்கள் 250 மிஷினில் கியர் பாக்ஸ் இறக்கிறது கிடையாது. பழசெல்லாம் எதுவும் மறக்கலை. எனக்கு எங்கள் அம்மா 3 வயசுல என்னை தூக்கிட்டு போய் எங்கள் அப்பாச்சா வீட்டில் தொட்டில் கட்டி படுத்ததே சொல்லிகிட்டு இருக்கேன்னா நான் எப்படி பழசை மறப்பேன்? அதெல்லாம் நாங்கள் பழசெல்லாம் மறக்கலை. அந்த வேலை இன்றைய நிர்வாகத்தோட ஒவ்வொரு ஹெட்டுக்கு ஆகாது. அந்த நிர்வாகத்தோட ஒரு ஹெட்டுக்கு ஆகாது. இப்போ நம்ம 1 மெகாவாட் அவாய்ட் பண்ணுறோம், சோலாரை 2 மெகாவாட்டை பண்ண மாட்டோன்னு அவாய்ட் பண்ணுறோம். அதை திமிருன்னு சொன்னால் அது உங்களோட பாஷையில், அதாவது அது எதிர்த்து இருந்து பேசுகிறவங்க பாஷையில். காரணம் அந்த 1 மெகாவாட் 2 மெகாவாட் பண்ணுறது நம்ம கம்பெனிக்கு கட்டுப்படியாகுதுன்னா நம்ம கம்பெனிக்கு அந்த அளவுக்கு ஓவர் ஹெட் கூடிருச்சு. அதே தான், நம்ம டார்கெட் அடிக்க மாட்டோன்னு சொல்லலை, 250 கியர் பாக்ஸ் மாட்டோன்னு சொல்லலை. ஆனால் நான் அதை பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா இன்னும் போய் நான் ஒரு 10 எம்ப்ளாயை கூட்டிகிட்டு சின்ன சின்ன வேலைகளாக பார்த்துக்கிட்டு இருந்தா இவ்வளோ பெரிய கூட்டத்தையோ இவ்வளோ படித்த மனிதர்களுக்கோ இவ்வளோ பெரிய நிர்வாகத்தையோ நம்ம உருவாக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்கிறணும். அதாவது எல்லாமே நம்ம ஒரே செட்டாரை நோக்கி தான் நடந்துகிட்டு இருக்கோம். ரினியூவபிள் செட்டார் அண்ணன் சொல்கிற மாதிரி மரபு சாரா எரிசக்தி மட்டும்தான் சுற்றி நம்ம வேலை பார்த்துட்ருக்கோம். இதை சுற்றி நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கிறது, இதில் ஏதாவது ஒன்று வம்பா போயிருமா? போகவே போகாது. சார் காலையிலே சொல்லிட்டாங்க, 2030க்கு 500 ஜிகாவாட் இந்தியாவோட வாண்டட், 2030க்கு தமிழ்நாட்டோட வாண்டட் 30 மெகாவாட், 30 ஜிகாவாட். இந்த 30 ஜிகாவாட் தேவைக்கு ரொம்ப வரும். லாஸ்ட்டாக நான் ஒரு இபி ஆஃபீஸர், பெரிய ஐஆர் ஆஃபீஸர் கூட ஓப்பன் டாக்காக ஃபைட் பண்ணேன். எங்களோட தேவையை, எங்களோட உணர்வை, எங்களோட தேவை இல்லாமல் இந்த தமிழ்நாட்டில் ஒரு 100 மெகாவாட்டையோ ஒரு 150 மெகாவாட்டையோ எப்படி நீங்கள் பண்ணுவீங்க நீங்கள் சார்? எங்களுக்கு அங்கீகாரம் கொடுங்க சார். எங்களுக்கு தமிழ்நாடு போர்டில் எங்களுக்கு அங்கீகாரம் கொடுங்க, எங்கள் கம்பெனிக்கு அங்கீகாரம் கொடுங்க. என்ன சார் லேண்ட் எடுக்கிறதுக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம். நான் இருக்கிற எல்லார்ட்டையும்
எல்லா கெட்ட வார்த்தையும் வாங்கி அடி வாங்கி கேஸ் வாங்கி அவ்வளோ பிரச்சனையும் கஷ்டப்பட்டு லேண்டு வாங்கி கிரிட் எடுத்து அந்த லைன் ஒர்க்குக்கு சவதிக்குள்ளேயும் மண்ணுக்குள்ளேயும் கிடந்து கஷ்டப்பட்டு இவ்வளோ வேலையும் எனக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் பார்த்துட்டு இருக்கு. இந்த கூட்டத்துக்கு ஒரு அங்கீகாரம் வேண்டாம், எனக்கு ஒரு 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 அடையாளம் வேணும். ஒரு மெம்பர்ஷிப் கொடுங்க, டிஎன்இபியில் எங்களுக்கு ஒரு மெம்பர்ஷிப் கொடுங்க. அந்த மெம்பர்ஷிப் வைக்கும்போது எங்களுக்கு வந்து நாங்கள் கஸ்டமர் எங்களை ரெஸ்பெக்டாக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசினோம். அதுக்கு பிறகு சில இப்போ பிளான்லாம் வச்சுருக்குறோம். ரென்ட்ராவில் ஒரு இதுதான் மறந்துட்டேன், பேட்ரி ஸ்டோரேஜ் சிஸ்டம் பெஸ். இந்த வருஷம் மினிமம் 15 மெகாவாட் பண்ண போகிறோம். 50 மெகாவாட் வச்சுருக்கேன் ஐடியா, கன்ஃபார்மாக 15 மெகாவாட் பண்ண போகிறோம். பேட்ரி ஸ்டோரேஜ் சிஸ்டம் எனக்கு தெரிஞ்சு நம்ம தான் டாலர் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு கஸ்டமர் அது தெரிஞ்சு நம்ம தான் ஃபஸ்ட்டு பண்ணுவோன்னு நினைக்கிறேன். பட் அது டேட்டா சரியாக தெரியாமல் அதை நான் அந்த இடத்துல அந்த விஷயத்தை நம்ம பெருமையாக பேசக்கூடாது. ஸோ ஜீவன்ட அடிக்கடி ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, கிருஷ்ணன் சார் இந்த 250 நம்ம பார்ப்போம் சார் அப்படின்னு இங்கே இருக்க எல்லாத்துக்கும் சொல்கிறேன். நீ இன்னைக்கு ஒரு விஷயத்த பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும்னா பழசை விட்டால் தான் போக முடியும், பழசை மறக்க தான் கூடாது. அதை விட்டுட்டு போகிற காரணம், அங்கே வேலை பார்க்கும்போது நீ இங்கே வேலை பார்க்கும்போது 50 பேரோட வேலை பார்த்துருப்ப, அங்கே வேலை பார்க்கும்போது 500 பேரோட வேலை பார்த்துருப்பீங்க. 50 பேர் வச்சு வேலை பார்க்கும்போது 2 HR போதும், 500 பேர் வேலை வச்சு பார்க்கும்போது 50 HR தேவைப்படுவாங்க. அந்த 50 HRோட ஓவர் ஹெட் என்ன, அந்த 50 HRோட வளர்ச்சிக்கு தேவையான என்ன. நம்ம வந்து ஒவ்வொரு வருஷமும் எங்கள் அம்மா சொன்னாங்க இது கிராண்டாகிட்டு இது கிராண்டாகிட்டுருக்கு. சீரியஸாக சொல்கிறேன், 20வது வருஷம் ஒரு ஃபாரின் கம்பெனியில் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிடுவேன், எல்லாத்தையும் ஃப்ளைட் ஏற்றி கூட்டிகிட்டு போயிடுவேன். அது எத்தனை கோடி செலவானாலும் பிரச்சனை கிடையாது. ஸோ மணி இஸ் நத்திங், மணி இஸ் பேப்பர், மணி இஸ் டிஜிட்டல். கம்பெனி பேர் தான் உங்களை ஒரு இடத்துல அடையாளப்படுத்தும். உங்களோட பேர் எந்த அளவுக்கு உயர்ந்துக்கிட்டே இருக்கோ அந்த அளவுக்கு தான் அடையாளப்படுத்தும். உங்களை அடையாளப்படுத்துறதுல முன்னுரிங்க, அதுதான் முக்கியம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வேலை பார்க்குறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிருஷ்ணன் சார்ட்டையும் சிவராமகிருஷ்ணன்ட்டையும் ஜீவன் இருக்க எல்லா டீம்கிட்டையும் சொல்கிறேன், உங்கள் நிர்வாகம் உங்கள் டீம் உங்களோட சுற்றி இருக்கிற எல்லாரும் தொலைநோக்கு பார்வையை தெளிவாக வச்சுக்கோங்க. நான் எழுதி வச்சதெல்லாம் பேசி முடிச்சுட்டு இன்னும் இருக்குது, ரொம்ப நேரம் பேசினா தூக்கிடுவீங்க. தூக்கம் வருதா? அப்படிலாம் எதுவும் பேசலையா? எனர்ஜெட்டிக்காக தானே இருக்குது. ஓகே, குட். ஓகே, இப்போ காமனாக சில விஷயங்கள். நான் இன்றைக்கி மேடையில் அவார்டு கொடுக்கும்போது சில பீப்புள்ஸ் தண்ணி அடிச்சிருந்தீங்க. எனக்கு சாராயம் கட்சிவே தெரியும். அதனால் இனிமேல் நான் அந்த ஆளை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி 2 பேரை சொல்லிட்டேன். இனிமேல் அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷனோடு நீங்கள் இங்கே இருக்கதா இருந்தால் நீங்கள் கம்பெனியில் இருக்காதீங்க. ஒரு நிர்வாகம் இவ்வளோ பேரையும் கூப்பிட்டு அங்கீகரிச்சுக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு அப்படிப்பட்ட என்ஜாய்மெண்ட் தான் தேவைன்னா நீங்கள் அப்படிப்பட்ட என்ஜாய்மெண்ட்டே வேண்டாம். இங்கே நம்ம கம்பெனி நல்லா தெரிஞ்சுங்க, போன வருஷம் இவ்வளோ பெண்கள் கிடையாது, கரெக்டாக இவ்வளோ பெண்கள் கிடையாது. அடுத்த வருஷம் ஒரு லைன் ஃபுல்லாக பெண்கள் இருப்பாங்க. 70-30 ரேஷியோவில் தான் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட். 70% பெண்கள், 30% ஜென்ஸ் தான் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட் பிளானே. அப்படி தான் ஐடியாலஜியே. ஒவ்வொருத்தரும் 10 மணி ஆனாலும் சரி, நைட்டு 1 மணி ஆனாலும் சரி, நிர்வாகத்தை நம்பி அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் அதனால் நீ தண்ணியை போட்டுங்க பிரச்சனை பண்ணிடுவோம் அப்படிலாம் சொல்ல வரல. ஆனால் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு மீம்ஸ் வந்து முத்துராஜுக்கும் கோபிசனுக்கும் போட சொன்ன போடலை, இருக்காடாது இல்லையா? மனோ இருக்கா இல்லையா? பண்ணல, விட்டுரு. தயவு செஞ்சு யாரும் குடிப்பழக்கத்துக்கு அடிமை ஆகாதீங்க. தயவு செஞ்சு நீங்கள் வேலைக்கு பார்த்துட்டு வந்த உடனே அது உங்களுக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அது மாதிரி பண்ணாதீங்க. இந்த மாதிரி விஷயங்களால் உங்களோட பொருளாதார வெற்றியை நீங்கள் அடையவே முடியாது. நான் ஒருத்தர் நடந்து வந்தாங்கன்னா அவங்களோட எல்லா உச்சந்திலிருந்து உள்ளங்கள் வரைக்கும் அளந்து பார்ப்பேன். நீங்கள் எல்லோரும் ஒரு நாள் இப்படி தான், நான் வந்து வேகமாக ட்ரெயின் ஏற வந்திருக்கேன், சென்னை டு தென்காசி. ஒருத்தன் என்ன பண்ணான்னா, வெளியே இருந்து ஒரு 2-3 பேர் சேர்ந்து ஒரு ஒரு 2 ஃபுல்லாக உடச்சி குடிச்சிக்கிட்டு இருக்கான். அது ஓரமாக புதருக்குள்ளே இருந்து நான் பார்த்துட்டு வந்துட்டேன். அவன் திரும்ப அதே ட்ரெயினில் அன்ரிசர்வில் ஏறுறான். எனக்கு புரியவே இல்லை. எனக்கு என்னடா இவ்வளோ முட்டாளாக இன்னும் இருக்காங்களா அந்த மனிதர்.
அவன் குடித்த ஃபுல்லுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஸ்லீப்பர் டிக்கெட் போட்டிருந்தா அழகாக ஜம்முன்னு படுத்துட்டு வந்து இறங்கிடலாம். இப்படிப்பட்ட செயல்கள் எதுக்கு இந்த எக்ஸாமினேஷன் சொல்கிறேன்னா, அப்படிப்பட்ட ஆட்களாக நீங்கள் வந்துடாதீங்க. இன்னைக்கு அவார்டு வாங்கும்போதே இந்த சம்பவம் இந்த 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 இதில் நடந்துச்சு. நான் அந்த ஆட்கள் எல்லாரையும் யார் மூஞ்சி யார் பேர்லாம் என் நினைவில் இல்லை, ஆனால் நான் சொல்லியிருக்கேன், தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆட்டிடியூட்டை நீங்கள் காமிக்காதீங்க. அது சைட்லேயும் காமிக்க, சேஃப்டிக்கும் அதுக்கும் ரொம்ப ரிலேட்டிவாக இருக்குது. இதெல்லாம் வெரி ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோம். நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க. ஏன் அப்படின்னா இதெல்லாம் உங்களை அழிக்கிற ஆயுதமே தவிர உங்களை வளர்க்கிற ஆயுதம் கிடையவே கிடையாது. ஸோ என்னோடய ஃபைனலாக உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குது, இல்லைன்னா ஒரு குடும்பம் வரும். எவ்வளோ தான் குடிச்சிட்டு சுற்றிக்கிட்டு இருந்தாலும் லாஸ்ட்டில் குடும்பம் இல்லாமலாம் யாராலையும் இருக்க முடியாது. குடும்பம் இல்லாதவே இந்த உலகத்தில் வாழ்கிறதே வேஸ்ட்டு. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் தான் நீங்கள் இப்படிப்பட்ட இழப்பை சந்திக்கிறதுக்கு வந்துடாதீங்க. ஏன்னா இந்த குடியால் தற்கொலைகள் நடக்குது, எல்லாம் நடக்குது. தயவு செஞ்சு அதில் போய் மூழ்கி வம்பாயிராதீங்க. இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இந்த 17வது ஆண்டு விழாவுக்கு வந்த எல்லாரையும் வரவேற்கிற இந்த விஷயத்தை சக்ஸஸாக கொண்டாடிட்டோம். இன்னும் கேக் வெட்டணும். அடுத்தது நம்ம ஒரு குரூப் ஃபோட்டோ, அந்த ஒவ்வொரு டீமாக ஒரு குரூப் ஃபோட்டோ எடுக்கணும். யாரும் வெளியே போயிடாதீங்க. முடிச்சுட்டு அப்படியே டின்னர் ரெடி பண்ணியிருக்கோம். சாப்பிட்டுட்டு சந்தோஷமாக இருங்க. நாளை கழித்து லீவு கொடுத்துருக்குறோம். 4 நாள் நம்ம இந்த ஃபங்க்ஷனை கொண்டாடியிருக்கோம். சாட்டர்டே சண்டே 2 நாளும் லீவ் கொடுத்துருக்குறோம். இதுதான் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஜெயேந்திரன் சாருக்கு இந்த மேடையில் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், என்னோட பணிவான வேண்டுகோள். எந்த வேலையாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு ஆண்டு விழாவுக்கும் எல்லாரும் இங்கே வரணும். சரி சுரேஷ், இந்த வருஷம் நான் எதுவுமே சொல்ல, நீங்கள் சூழ்நிலை காரணமாக சில விஷயங்கள் தட் இஸ் பிளானிங். இனிமேலாம் 3 மந்த்ஸ்க்கு முன்னாடியே அந்த டேட்டை அறிவிச்சிருவாங்க. ஸோ ஃபாரின் போகும்போதெல்லாம் நீங்கள் எல்லோரும் போகணுன்னா அதனால் இதை நம்ம ரொம்ப டீப்பாக பேச வேண்டாம். இதை நம்ம ஸ்ட்ராங்காக இருந்தோம். மக்கள் உழைப்பு நம்மளை வாழ வைத்து கொண்டு இருக்கிறது. நம்மளும் வாழ்கிறோம், அவங்களும் வாழலாம். இவெண்டிக் பாலிசி எல்லாரும் சேர்ந்து 18வது வருஷம் ஆண்டு விழாவை நம்ம சந்திக்கலாம். 20வது வருஷம் ஆண்டு விழாவுக்கு நம்மளோட கார்ப்பரேட் பெரிய ஆஃபீஸ் கெட்டி முடிக்கப்பட்டுரும். இப்போவே அதை சத்தியம் பண்ணிடுறேன். இந்த இடத்துல அதுக்கு ஒரு உறுதுணை கொடுத்துட்றேன். எல்லாரும் 18வது வருஷம் ஆண்டு விழாவில் நம்ம பார்ப்போம். இதோட இன்னும் புது மனிதர்களோட பார்ப்போம், புது குணங்களோட ஆட்களோட நம்ம பார்க்கலாம். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இன்னைக்கு இருக்கிற ஃபங்க்ஷனை நல்லபடியாக முடிச்சுட்டு 11 மணி ஆனாலும் சரி, அதுக்கு தான் நம்ம நாளை கழிச்செல்லாம் லீவ் விட்டுருக்குறோம். 11 மணி ஆனாலும் சரி, 12 மணி ஆனாலும் சரி, இசைக்குழுவினர்கள் நம்மளுக்காக வேண்டி காத்துட்ருக்காங்க. 3 மணிலேருந்து அவங்க உங்களுக்காக வேண்டி தான் உட்கார்ந்துட்டுருக்குறாங்க. என்ன என்ஜாய்மெண்ட் பண்ண முடியுமோ பண்ணணும். என்னோட ஒரே ஒரு விஷயம், நீங்கள் யாரும் தண்ணி அடிச்சிருந்தா சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்குலாம் போய்க்கிங்க. அவங்க மட்டும் உள்ளே இருக்க வேண்டாம். அதுதான் என்னோட வேண்டுகோள். மற்ற எல்லாரும் முழு என்ஜாய்மெண்ட் கொளுத்துங்க. உழைப்பினால் நாம் நாளைக்கு தான் நம்மளோட ஸ்டேட்டஸ். வெற்றி நமது.